ஹாய் பட்டர்ஃப்ளைஸ் வெல்கம் பேக் டு டேக் குக் சன்ஷைன் கார்டன்ரா. ஓகே, இப்போ போன பாட்டில் வந்து ஜங்குக்கு வந்து அகைன் ரேஸுக்கு போன சீன் வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து கண்டினியூ தான்டா. அண்ட் இது மேபி ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்கும்போது என் இமேஜினேஷனில் எந்தெந்த இடத்துல எப்படி போகும்னு தெரியாது. கண்டிப்பாக சீக்கிரம் இந்த முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ ஃபீல் பண்ணாதீங்கடா. ஸோ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஸோ அந்த சீன்லாம் பார்த்துட்டு நம்ம ஜேஹோப் தான்டா கோவமாக தான் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ ஹாலில் தான்டா நிற்பாங்க. ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அங்கே டேங்க் வந்து இப்போ ரூம்குள்ளே போய் ஜங்குக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கணும். ஏன்னா டேங்க் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிறாம எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஜங்குக்கை நம்புகிறாங்க. கண்டிப்பாக ஜங்குக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னால் போயிருக்க மாட்டான். அவன் திருப்பி போனான்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ரீசன் இருக்குன்னு ஜங்குக்கு வந்து நம்புகிறாங்க டேங்கு. ஸோ வேகமா அவங்க ரூமுக்கு தானே போவாங்க. பட் அதுக்குள்ளே அவங்க அப்பா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டேங், உன் ஃபோனை கொடுத்துட்டு போ. அப்பா, என்கிட்ட என்ன ஃபோன் இருக்குன்னா ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல, உங்களுக்கே தெரியும்லப்பா. நடிக்காத. உன் கையில் அந்த ரெட் கலர் ஃபோன் இருக்குல்ல, அதை கொடு. இத்தனை நாள் நான் கண்டுக்கிறாம விட்டேன்னா அவன் திருந்துட்டியான்னு நினச்சேன். இதுக்கப்புறம் நீ அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, புரியுதா? ஆனால் அப்பா, ஜங்குக் கண்டிப்பாக காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டான்ப்பா. அவன் என்கிட்ட உண்மையிலே சொன்னான் ரேசிங்கை விட்டுறதா. மேபி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கனால கூட போயிருக்கும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, ஒரு சான்ஸ் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் முடியாது. போனா போது, நான் உங்களுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கேன். இப்போயும் அவன் திருந்தலைனா அப்படிப்பட்டவே ஒன்றும் என் பையனுக்கு தேவை கிடையாது. ஜேகோ, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இது உன் பையனோட லைஃப். அதனால தான் நானும் சொல்கிறேன். டேங், இதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக இருக்கிறேன்னா உனக்கு அப்பான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு மேலே உன் விருப்பம் அப்படின்ட்டு நம்ம ஜேஹோப் அங்கேருந்து கிளம்பிடுவாங்கடா. நம்ம டேங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதிரி புரோக்கனாக தான் இருப்பாங்க. நம்ம ஜேஹோப்பும் ஜிம்மின் தான் ரொம்ப வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சைடு வந்து நாம்ஜூனும் அப்புறம் ஜின்னும் தான்டா வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஜங்குக் வரதுக்கு. ஸோ ஜங்குக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி பேண்டேஜ் போட்டு தான் இருக்கும். அவங்க சின்னதாக வேகமாக வந்து ஜங்குக்கிட்ட போவாங்க. டேய், என்னடா ஆச்சு கையெல்லாம்? ரேசிங்லாம் இனிமேல் போக மாட்டேன்தேன்னு சொன்னேன். அப்புறம் என்னடா அது கோலம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. டேங்க பார்த்தீங்களா? அவங்க அப்பா எதுவும் திட்டினாங்களா என்ன? பின்ன கொஞ்சுவாங்களா? என்னாச்சுப்பா? ஏய், நீ ரேசிங் போனது டிவி சேனல் வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. அதை வேற ஜேகோ பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. டெலிகாஸ்ட் பண்ணாங்களா? நான் அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருந்தேன். ஓ, அப்போ எங்களுக்கு தெரியாமல் நீ திருப்பி பண்ணலான்னு இருந்தியா? அப்பா, இது நான் டேங்கை போய் பார்க்கணும். அவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு ரெண்டாவது தடவை ஃபோன் பண்ணமேது. நான் அவனை நேராக போய் பார்த்துட்டு நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். நான் நான் வந்துடுறேம்மா அப்படின்ட்டு ஜேஹோப்பும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்கடா. நம்ம ஜின்னுக்கும் நாம்ஜனுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கும் தெரியும் ஜங்குக்கு வந்து ஒரு விஷயம் வேணான்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அகைன் போகிறாருன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ இந்த சைடு தான்டா நம்ம டேங்கோட ஜன்னலை தான் ஜங்குக்கு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. லைட்டாக டேங் கேட்குற மாதிரி தான் தட்டுவாங்க. ஏன்னா ரொம்ப ஹார்டாக தட்டினா ஜேஹோப் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபோன் இல்லாத சுவிட்ச் ஆஃப்ன்றப்பே தெரியுது கண்டிப்பாக ஃபோனை வந்து வீட்டில் மாட்டியிருக்கோம், ஏதாச்சும் நடந்திருக்கும்னு. ஸோ அதனால் ஜங்குக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் தட்டி பார்க்குறாங்க. பட் யாரும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம ஜங்குக்கு தாண்டா காயின் இருக்கும். அந்த காயினை வச்சு தான் அந்த ஆணியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஆணி தான் இருக்குன்றப்ப ஃபைனலாக ஒரு வழியா அந்த ஜன்னலே ரிமூவ் பண்ணிருவாங்கடா. ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா நம்ம டேங் தான் ஒரு மாதிரி கட்டிலில் படுத்து அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஜன்னல் வழியாக உள்ளே தான் போய் டேங் வந்து பேக்கப் பண்ணிக்கிருவாங்க. நம்ம டேங் வந்து பயத்தில் கத்தலான்னு தான்டா போவாங்க. பட் அதுக்குள்ளேயே வந்து ஜங்குக் வந்து கையை வந்து டேங்கோட வாயில் வச்சுருவாங்க. ஏய் குல்ஃபி, நான் தான்டா உன்னோட குக்கி அப்படின்டுவாங்க. நம்ம டேங்கும் டக்குன்னு திரும்பி ஜங்குக்கை தான் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுவாங்க. பைத்தியமாடா நீ? என்கிட்ட ரேஸ்க்கு போக மாட்டேன்தானே சொன்னேன். நீ அகைன் ரேஸுக்கு போவேனா எதுக்கு போக மாட்டேன்னு பொய்யா என்கிட்ட சொன்னேன்? லூசாடா? அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளாச்சும் ஒரு நாளாக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஏன்டா அப்படி பண்ண? எல்லாமே சரியாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இப்படி சொதப்பி வச்சிட்டியேடா.
பைத்தியக்காரன் அப்படின்ட்டு அடிக்கிறாங்கடா ஜங்குக்க. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜங்குக்கும். ஸோ அவங்களும் எதுவுமே ஸ்டாப் பண்ணல. அப்படியே டேங் அடிக்கட்டும்னு தான் விட்டுட்டாங்க. ஃபைனலா டேங்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிட்டு ஜங்குக்கே தான்டா பார்ப்பாங்க. நீ இப்போ சொல்ல போறியா என்னான்ட்டு? உனக்கு தெரியும்ல, நான் ஒரு விஷயம் வேணான்னு முடிவெடுத்துட்டு அகைன் போமாட்டேன்னு. அதோ உன் விஷயத்துல நான் ப்ராமிஸ் பண்ணா கண்டிப்பா நான் மீற மாட்டேன் குல்ஃபி. அப்புறம் எதுக்காக ரேசிங் போனேன்? அதுவும் அந்த ஹென்றி கூட. போன தடவையே அவன நீ இந்த மாரி லோக்கல் ரேஸ்லலாம் கலந்துக்கிற கூடாதுன்னு சொன்னேல்ல. அப்புறம் எப்படி? என்னடா ஆச்சு? ஏய் அது ஒண்ணும் இல்லடா. எங்க டீம பொறுத்தவரைக்கும் நாங்க ரேசிங் விட்டு ஃபைனலா நாங்க ரேசிங்க ஸ்டாப் பண்றப்ப, ஃபைனல் ரேசிங் நாங்க விடணும். அதில விட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்புட்னா, கண்டிப்பா நாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்கு வர தேவையில்ல. ஒரு வேள நாங்க தோத்துட்டோம் அப்டின்னா, எங்கள யார் ஜெயிச்சாங்களோ அவங்க சொல்றத நாங்க கேட்கணும். முட்டாள்தனமா இருக்கலாம். ஆனா, இது சும்மா நாங்க எங்களுக்குள்ளேயே போட்டது. அதில ஹென்றி அகைனு அவன் இன்டர்நேஷனல் ரேசர்ன்றனால ஈஸியா அவன் பேசி உள்ள வந்துட்டான். அதனால தான்டா. நான் அன்னைக்கு வரலான்னு தான் இருந்தேன். டக்குன்னு கிளம்பிட்டேன்டா. அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் தெரிஞ்ச அம்மா, அவங்க பொண்ணுக்கு ஆப்ரேஷன் சொல்லி பணம் கேட்டாங்க. அத குடுத்துட்டு வர வழியில தான் இதெல்லாம் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலட்டயா. நான் எவ்வளவோ அத ஒதுக்கியும் பார்த்துட்டேன். ஆனா ரொம்ப இன்டர்நேஷனல் பிளேயர்ன்றனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பயந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்டா. அந்த ஹென்றி வேற பயத்துல தான்டா. ஜங்குக், நான் அப்பயே சொன்னேன். என்ன ஒருத்தவங்க தப்பா பார்க்குறாங்க, பேசுறாங்கன்றதுக்காக நீ உன்ன காயப்படுத்தக்கூடாதுன்னு. நீ திருந்தவே மாட்டேல்ல? ஏய் எப்புட்றா? உன்னால எப்படி என்ன காயப்படுத்துற மாரி பார்க்க முடியலையோ, நான் வலியில துடிக்கிறத பார்க்க முடியலையோ, அதே மாரி என் குல்ஃபிய ஒருத்தவங்க தப்பா பார்க்குறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். முடிச்சிடணும்னு நெனச்சேன். ஆனா, அத நான் நியூஸ்லலாம் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வாலண்டியரா சொல்லிட்டு தான் போனேன். எப்படி பண்ணாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது டயா. என்ன நம்புடா. உன்ன விட எனக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ப்ளீஸ் டயா, புரிஞ்சுக்கோடா. சீக்கிரமே அங்கிள் இப்போ கோவத்துல தான் இருக்காங்க. கண்டிப்பா 1 மாசம், 2 மாசத்துல புரிஞ்சுக்கிறாங்க அவங்களும். பயப்படாத சரியா? நான் பார்த்துக்கிறேன். ம். இப்ப ரேஸ் என்னாச்சு? என்ன பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிற? அப்படின்றாங்கடா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான். நம்ம ஜங்குக் தான் செம்ம கோவமா அந்த பைக்ல வந்து இறங்கி வருவாங்கடா. ஜங்குக் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஹென்றி எல்லாம் அவர் பைக்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஜங்குக் அவரோட ஹேண்ட் கிளவுஸ் எல்லாம் கழட்டிட்டு ஹென்ரிய தான்டா வந்து பார்ப்பாங்க. அப்படியே ஷோல்டர புடிச்சு மூஞ்சிலே 2 குத்து தான்டா. ஹென்றி வேற ரொம்ப அந்த கான்ஷியஸ்ல இருந்திருக்க மாட்டாரு. ஸோ, அதனால ஜங்குக் போட்டு செம்ம அடி அடிச்சிருப்பாங்க. நம்ம சுகா அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அங்க இருக்க கமிட்டியும் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கும்டா. "ஏய் பிளாக்கு என்னடா இது? நீ எப்பயும் இப்படிலாம் ஃபீல்டுக்குள்ள பண்ண மாட்டியே என்ன?" "ஏய் வாய மூடிடுங்க எல்லாரும். அவன் என்ன பத்தி பேசினா நான் அமைதியா போயிருப்பேன். எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டிய பத்தி பேசியிருப்பேன். ஆ? ஏய் இந்த தடவை எவ்வளோடா கேஷ் வந்துச்சு? மச்சான் உன்னை ஃபீல்டில் இறக்குறதுக்கு இவன் 20 கோடி கொடுத்துருக்கான்டா. 20 கோடியா? ஆமாம் மச்சான் 20 கோடி கொடுத்துருக்கான். அந்த 20 கோடி அப்படியே கமிட்டியில் கொடு. மச்சான் லூசாடா நீ? அது உன் காசுடா. சொல்கிறது செய்டா. இதுக்கப்புறம் இந்த ஹென்றின்னு பேர் வச்சவை எந்த ஃபீல்டுலேயும் ரேஸ் விடக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஆனால் நம்ம நடத்துகிறது இல்லீகல். ஏன் இவனை இல்லீகலில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ மட்டும் என்ன பண்ணீங்க? இந்த ஜீனோ டேங்கை பற்றி யார் தப்பாக பேசினாலும் அவங்களுக்கு இதுதான் தண்டனை. என் பொண்டாட்டியை ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் அவனை இதுக்கப்புறம் நீ இந்த பைக்கவே கையில் தொட மாட்டடா அப்படின்ட்டு அந்த ஹென்ரியோட கையை தாண்டா பிடிச்சி உடச்சி விட்ருவாங்க 2 ஹேண்டையும். ஸோ எவ்வளவோ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஜங்குக் ஸ்டாப்பே ஆகிருக்க மாட்டாங்க. கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் பயமாக இருக்கும். ஏன்னா ஜங்குக் ஒன்ஸ் கோவம் வந்துச்சுன்னா அதை யாராலையும் சரி பண்ண முடியாது. ஸோ அதை சொல்லிவிட்டு அப்படியே டேங்கை தாண்டா பாவமாக பார்ப்பாங்க. டேங் அப்படியே கோவமாக இருப்பாங்க. ஏன்டா அப்படிலாம் பண்ண? ஆ
வம்புக்கெல்லாம் போகாதன்னு எத்தன தடவ சொல்லியிருக்கேன். பேசுனா பேசிட்டு போட்டும்டா. இன்னைக்கு பேசுவாங்க, நாளைக்கு பேசுவாங்க. ஆனா அடிதடியெல்லாம் போனா லைஃப் லாங் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன் ஜங்குக் நீ சொன்னா புரிஞ்சுக்கிறவே மாட்டியா? ஆல்ரெடி இந்த ரேசிங் சைடு. இப்ப இது வேற இழுத்து வச்சுட்டு இருக்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்புட்றா எங்க அப்பா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிற? ஏய்! அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவன் நம்ம பக்கமே வாலாட்ட மாட்டான். சரி வா! உன்ன இன்னைக்கு ஃபுல்லா எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அப்படியே உன் கூட தூங்குனா கொஞ்சம் நல்லாருக்கும். தூங்கலாம் இரு! நீ எப்படி உள்ள வந்த? அப்படின்றாங்க. ஸோ அப்ப ஜங்குக் தான்டா அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாரி அந்த ஜன்னல பார்க்குறாங்க. அது அப்படியே கழட்டி இருக்கும். நம்ம ஜங்குக் டேங் செம்ம கோவமாயிருவாங்க. "உனக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த ஜன்னல மாட்டி விட்டு வெளிய ஓடிரு." "ஏய்! உன் கூட இருக்கலாம் தான்டா வந்தேன். ஒரு 2 நிமிஷம் வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு எனக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண விட்டுருப்ப. போ. போயிட்டு நாளைக்கு வா." அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாரி அப்படியே ஒரு பப்பி மாரி தான்டா டேங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டேங் கண்டுக்கிறவே மாட்டாங்க. நான் போறேன்டா பாய்." அப்படின்ட்டு அந்த செவுத்துல கை வச்சு தான்டா குதிக்கலான்னு போவாங்க. ஸோ திடீர்னு அவங்க கை பெயின் ஆற மாரி கத்தியிருப்பாங்க. லைட்டா தான் கத்தியிருப்பாங்க. நம்ம டேங் என்ன ஆச்சுன்னு கைய தான் பார்ப்பாங்க. ஸோ அப்பதான் ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த தடவை மேட்ச் ரொம்ப ஹார்டா தான் போயிருக்கு போல அப்டின்ட்டு. ஒரு மாரி ஜங்குக்க தான் மொறைக்கிறாங்க. ஜங்குக்கும் வந்து நல்ல பையன் மாரி டேங்க பார்க்குறாங்க. "ஏய் சத்தியமா இதான்டா ஃபைனல். இதுக்கப்புறம் நான் ரேஸ்லாம் விடமாட்டேன். ஓகேயா?" "என்னமோ சொல்ற. ஆனா நீ திருந்த மாட்டேன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து கெளம்பு." "ஏய் கையில அடிபட்டுருக்குடா." சார் நடந்து போங்க. இல்லைன்னா வெளிய போ. நான் இந்த சைடு வந்து கேட்டு தொறந்து விடுறேன். தயவு செஞ்சு காம்பவுண்ட் சுவர் மட்டும் ஏறி குதிக்காத." "ம். அப்ப என்ன இருக்க விட மாட்டா. அப்படிதான? என் அப்பா மனசு மாறுற வரைக்கும் தயவு செஞ்சு டீசென்ட்டா இரு போ." "ஏய் இப்ப என்ன நான் உன்ட்ட தப்பா பண்ணிட்டேன்? எப்பயாச்சும் கிஸ்ஸாச்சும் குடுத்துருக்கேனாடா? உன்ன ஃபோர்ஸ் பண்ணாம தானே இருக்கேன்." "ஓ! அப்படியா? அப்ப கிஸ் குடுத்தா மட்டும் தான் ஃபோர்ஸா? சரி உன்ட்டலாம் பேச முடியாது. நான் கெளம்புறேன்." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அங்கேருந்து போதாண்டா போப்பாங்க. பட் ஏங்க அதுக்குள்ளேயே வந்து புடிச்சுட்டு ஜங்குக் லிப்ஸ்ல தான் லைட்டா ஒரு பிக் மாரி பண்ணுவாங்க. ஜங்குக்கும் அப்படியே டேங்க தான் பாப்பாங்க. "ஏய் போறவன புடிச்சு இப்படி பண்ணேன்னா எப்புட்றா போக மனசு வரும்?" அதெல்லாம் வரும். இப்போ ஒழுங்கா கெளம்பு." நான்றனால ஈஸியா அவன நம்பி ஒத்துக்கிட்டேன். அப்பா எப்படி ஒத்துக்குருவாரு? அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும்ல. "கெளம்பு, கெளம்பு" அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு வழியா டேங்க புரிய வச்சாச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து கெளம்பியிருப்பாங்க. ஸோ 2 நாள் கழிச்சு நம்மளே அங்கிள வந்து பார்த்து பேசுவோம். இல்லைன்னா நாளைக்கு கூட வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல தான் கெளம்பியிருப்பாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம டேங் தான் ரொம்ப லேட்டா தான் எந்திரிப்பாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளிய தான் வருவாங்க. பார்த்தா அந்த யமுனா ஆன்டின்னு சொல்லியிருப்பேன்ல, அவங்க தான் ஃபேமிலியோட வந்து உட்காந்துருப்பாங்கடா. நம்ம டேங்க் ஒண்ணுமே புரியாது. அவங்க அப்பா தான் பார்ப்பாங்க. அவங்க அப்பாவும் டேங்க பார்த்துட்டு வேகமா டேங்க கூப்பிட்டு ரூம்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ யூஜினும், ஜிம்மினுமே உள்ள தான் வந்திருப்பாங்க 4 பேருமே. "அப்பா என்ன நடக்குது வெளிய?" "அது என்னப்பா?" என்னன்னா?" "ஆ இங்க பாரு. நீ உன் இஷ்டத்துக்கு நான் அவன இது பண்ணேன். ஆனா, அவன் சரிப்பட்டு வர மாரி தெரியல. ஏற்கனவே ஒரு நல்ல சம்மந்தத்த உன்னால தான் நான் இழந்துட்டேன். நல்ல குடும்பம். ஒழுங்கா என் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ." "ப்பா என் மனசுல ஜங்குக் தான் இருக்கான்னு தெரிஞ்சு எப்படிப்பா உங்களால இத சொல்ல முடியுது?" "இங்க வரட்டையா, லவ் பண்றது இப்போ ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா ஃப்யூச்சருக்கு லவ் மட்டும் பத்தாது. கண்டிப்பா ஜங்குக் ரேஸா நீயான்னு கேட்டா ரேஸு தான் சொல்லுவான்." "அப்பா ஒரு சான்ஸ் குடுங்கப்பா. ஜங்குக் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்பா. அவன் ஏன் நேத்து வரலன்னு. ப்ளீஸ்ப்பா. நேத்து அவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னால எப்படின்னு ஜங்குக் சப்போர்ட் பண்ண முடியுது? இங்க பாரு. உனக்கு உண்மையிலே நான் உயிரோட இருக்கணும். ஒரு அப்பாவா அன்னைக்கு உன் கூட இருக்கணும்னு நெனச்சேன்னா, வாய மூட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இல்லைன்னா, கல்யாண வீடு முன்னாடி இல வீடாயிரும். புரியுதா?" "சேகோப் சின்ன பையன்ட்ட என்ன பேசுறீங்க நீங்க?" "வாய மூடு யூஜின். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான் இப்படி இழுத்து வச்சிருக்க. ஒரு பிள்ளைங்கள கூட உன்னால ஒழுங்கா வளர்க்க முடியலல்ல. இதுதான் உன்ன நான் நம்புனது கிடைச்சது." அப்படின்ட்டு கோவமா அங்கருந்து போயிருவாங்கடா. ஸோ நம்ம டேங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அம்மாவ தான் பார்த்து அழுவாங்க. ஸோ அவங்க அம்மாவும் கவலைப்படாத நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நம்ம டேங்க் இப்போதைக்கு
ரெடியாகி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ வெளிய போனா நம்ம யமுனாவோட பையன் தான்டா. அவன் பேரு வந்து நெல்சன். ஸோ நெல்சன்னாலே தெரியும். நெல்சன் வச்சுக்கலாம். ஸோ அவன் தான்டா. அவன் டேங்க ரொம்ப குறுகுறுன்னு பார்ப்பாங்க. டேங்க் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். விட்டா எங்கிட்டாச்சும் ஓடி போயிரலாம் போல இருக்கும் டேங்க்கு. ஆ உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா 2 பேரும் தனியா பேசட்டுமா சம்மந்தி? ஐயோ! அதில என்ன இருக்கு? டேங் ஆ அப்பா, நெல்சன மாடிக்கு கூட்டிட்டு போய் பேசுங்க. அப்பா அது கூட்டிட்டு போன்னு சொன்னேன். அப்படின்டுவாங்க. ஸோ டேங் ஒரு மாரி நர்வஸா தான்டா மேல கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் ஜங்குக் வந்து அந்த டீ கடையில தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம ஜிம்மின்னு ஃபாலோ பண்ணல தான் போவாங்க. பட் அதுக்குள்ளேயும் வந்து ஜேஹோப் புடிச்சு நிக்க விட்டுருவாங்க போகக்கூடாதுன்ட்டு. ஸோ மாடியில தான்டா நம்ம டேங் ஒரு மாரி நர்வஸா ஜங்குக் சைடு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நெல்சன் வந்து ரொம்ப டேங் கிட்ட க்ளோஸா வந்து நிக்கிற மாரி இருக்கும். அது பார்க்கும்போது ஜங்குக் செம்ம டென்ஷன் ஆகும். அவருக்கு தெரியும் இந்த மாரி எதுவும் வேலை நடக்கும். ஏன்னா காலைல அவரு நெறைய வண்டிய பார்த்துருப்பாரு வெளிய. ஸோ அவங்க அப்பா ஏதோ மென்டல் தனமா ஏதோ பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்ப டேங் தான்டா ஒரு மாரி ஜங்குக் சைடே தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாரி வா ஜங்குக்ன்ற மாரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆ "கிம் டேங் தெல?" "இல்ல. என் பேர் ஜீனோ டேயாங்." "என்ன? உங்க அப்பா பேர் கிம் ஜேக்கப் தேல. அப்புறம் எப்படி உனக்கு ஜீனோன்னு வந்துச்சு?" "இங்க பாருங்க. நான் பொய் சொல்ல விரும்பல. நான் இந்த ஏரியால ஒரு பையன லவ் பண்றேன். அவன் பேரு ஜங்குக். ஜீனோ ஜங்குக்." "ஓ! அந்த பிளாக்கா?" "ம். ஆமா. நாங்க 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர லவ் பண்றோம். எங்க வீட்டுக்கு கூட தெரியும். எங்க அப்பாவுக்கு அவன் ரேஸ் போறது பிடிக்கலன்ற காரணத்துக்காக தான் எங்கள பிரிக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆனா நான் அவன தான் லவ் பண்றேன். இது உங்க ஃபேமிலி முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. தயவு செஞ்சு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிருங்க. ஏன்னா என் மனசுல ஜங்குக் மட்டும் தான் இருக்கான். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன்." அப்படின்டுவாங்கடா. நெல்சன் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டேங்க தான் பார்ப்பாங்க. "ஏய்! என்ன பாரேன். ஆ நான் ஃபீல்ட்ல டாக்டரா இருக்கேன். அங்க இருக்கவங்கலாம் மேரேஜ் பண்ணிக்கிறது எதுக்குன்னு நெனைக்கிற? ஆ? நாங்கலாம் அழகானவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, எங்க ப்ரெஸ்டீஜ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், என் ஒய்ஃப்ன்னு கெத்தா காட்டுறதுக்கும். என்னோட ஒய்ஃப் பிளேஸ்க்கு கண்டிப்பா நீ தான் கரெக்ட்டா இருப்ப. உன்ன மாரி ஒரு மாஸ்டர் பீஸ் கிடைக்கும்போது, அத நான் எப்படி வேணாண்டுவேன்? அறிவில்ல. நீ எப்படி பேசுறன்னு உனக்கே தெரியுதா? ஏய் கூல் டவுன். லுக், இப்ப நான் டாக்டரா இருக்கேன். கண்டிப்பா 4 வருஷத்துல சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் நானே கட்டிருவேன். அதுக்கப்புறம் நீயும் டாக்டர் ஆயிட்டேன்னா, நம்மளுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த மாரி ஒரு லோ கிளாஸ் பீப்பிளோட இருந்தேன்னா, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உனக்கு? வாய மூடுங்க. இன்னொரு தடவ என் ஜங்குக்க பத்தி தப்பா பேசுனீங்கன்னா கொன்றுவேன். அவன் லோ கிளாஸ் பீப்பிள்ன்னு யார் சொன்னா? அவனோட அவனோட எல்லாத்தையும் மத்தவங்களுக்காக குடுக்குறான். உங்கள மாரி ஒரு ஒய்ஃப வந்து அழகா இருந்தா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும்னு கேவலமானவன் கிடையாது அவன். நான் திருப்பி சொல்றேன். இந்த பிரச்சனைய வேற மாரி நான் ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி, கீழ போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றாங்க. நம்ம நெல்சன் வந்து ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு கீழ தான்டா போவாங்க. நம்ம டேங் வந்து மேல தான் ஜங்கூக்க பார்த்துக்கிட்டே நிப்பாங்க. கீழ போயிருக்க மாட்டாங்க. நம்ம ஜங்கூக்கு என்னாச்சுன்ற மாரி தான் பார்ப்பாங்க. பட் டேங் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ருவாங்க. ஸோ கரெக்ட்டா நெல்சன் அங்கருந்து போனதுக்கப்புறம் தான்டா நம்ம டேங் வந்து கீழயே வந்திருப்பாங்க. அவங்க அம்மா, தம்பிலாம் ஒரு மாரி சேடா இருப்பாங்க. "என்னாச்சும்மா? ஏன் சேடா இருக்கீங்க?" "ஒண்ணும் இல்ல டேங். நெக்ஸ்ட் வீக்கே உனக்கு கல்யாணம். அதான் உங்க அம்மா உனக்கு அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க." "அப்பா! நீங்க என்ன சொல்றீங்க? நெக்ஸ்ட் வீக் கல்யாணமா? நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னபோது கூட, சின்ன பையன் 4 வருஷம் கழிச்சு தான் சொன்னீங்க. இப்ப மட்டும் என்ன அர்த்தம்?" "ஏன்னா, அப்ப நான் என் பையனா உன்ன நம்புனேன். அப்ப இப்ப என்ன நம்பலேன்னு சொல்றீங்களாப்பா? சொல்லுங்கப்பா." "டேங், என்ட்ட இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. 1 வீக் கழிச்சு உனக்கு கல்யாணம். ஒழுங்கா அதுக்கு தக்கன நடந்துக்கோ. எந்த ஒரு கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்கிறேன்னு நம்புறேன்." அப்படின்றாங்க. டேங்க்கு செம்ம கோவம் வருது. ஸோ அந்த நைட்டு தான்டா அவங்க வீட்ல எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நம்ம டேங் தான் ஜங்குக்கு வந்து அந்த ஜன்னல வந்து
டேங்க்ட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி தான் பண்ணியிருப்பேன் அப்டின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் டோர் வழியா போறது ரொம்ப ரேரு. ஸோ அதனால இந்த ஜன்னல தான் அவங்களும் ஓப்பன் பண்ணுவாங்க. சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க ஜங்குக்க வந்து இனிமேல் வராத, ஃபர்ஸ்ட்டு பிரச்சனை சரியாகட்டும்னு. ஸோ அதனால நம்ம ஜங்குக் தெரியும் டேங்க் தெரியும் ஜங்குக் இப்ப எங்க இருப்பாங்கன்னு. ஸோ அந்த ஜன்னல தாண்டா ஓப்பன் பண்ணிட்டு, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சவுண்ட் இல்லாம தான் அந்த கேட்ட தொறந்துட்டு வெளிய போவாங்க. ஸோ வெளிய போயிட்டு நேரா அந்த ஷெட்டுக்கு தாண்டா போவாங்க, கார் ஷெட்டுக்கு. நம்ம ஜங்குக் தான் அங்க சோபால தான் ஒரு மாரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சேடா உட்காந்துருப்பாங்க. ஜங்குக், "ஏய் குல்ஃபி" அப்படின்ட்டு டேங்க தாண்டா திரும்பி பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிருவாங்க. 2 பேருக்கும் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். "என்னடா ஆச்சு? ஆ யார் அவைங்க?" "அவங்க யமுனா ஆன்ட்டி. அவங்களோட பையனுக்கு என்ன என்கேஜ்மெண்ட் பண்ண வந்திருக்காங்க." "சரி, நீ என்ன சொன்ன?" "அப்பா நான் சொல்றத கேட்கவே மாட்றாரு. அவருக்கு இப்போதைக்கு என்ன இங்கேருந்து அனுப்பி விடணும்னு தான் நெனைக்கிறாரு." "ஜங்குக், அப்பா கண்டிப்பா நம்மளுக்கு ஒத்துக்கிற மாட்டாருடா. இந்த வீக்குள்ள நம்மளுக்கு மேரேஜ் வச்சிருக்காங்க எனக்கும் அவனுக்கும். நம்ம ஓடி போயிடலாம் ஜங்குக். ப்ளீஸ் ஜங்குக்." "ஏய் மென்டல் மாரி பேசாத. ஓடி போறதுக்கு தான் இத்தன நாள் சும்மா இருந்தோமா? ஆ? நீ அக்செப்ட் பண்ண அடுத்த நாளே நான் உன்ன இழுத்துட்டு ஓடியிருக்க மாட்டேனா? உங்க அப்பா அக்செப்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணியிருப்பேனா என்ன? நான் சொல்றத கேளு ஜங்குக். அப்ப எங்க அப்பா கொஞ்சமாச்சும் அக்செப்ட் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப கண்டிப்பா பண்ண மாட்டாரு. நீ அவர்ட்ட போய் ரீசன் சொன்னா கூட அவர் பண்ண மாட்டாரு." "இவருட்டயா? அப்பான்னா அப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ வீட்டுக்கு போ ஃபர்ஸ்ட்டு." "டேய் நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்றேன். நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க." "ஏய் நான் யாரு? ஆ? நான் யார்றா? சீனு ஜங்குக். உனக்கு யார்றா? என் குக்கி. ம். உன்னோட குக்கி. என்னைக்காச்சும் உன்ன ஏமாத்திருக்கேனா? சரி அன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால வர முடியல. அது தவிர உன்ன என்னைக்காச்சும் ஏமாத்திருக்கேனா சொல்லு?" "ம்ஹ்ம். கண்டிப்பா 1 வீக் கழிச்சு கல்யாணம் நடக்கும். ஆனா அது உனக்கும் எனக்கும் தான். புரியுதா? அதுவும் உங்க அப்பாவே சொல்லுவாரு, என் பையனுக்கு நீ தான் கரெக்ட்டுன்னு. இப்ப நீ வீட்டுக்கு போ." "ஜங்குக் சொல்றேன்லடா என்ன நம்பு. ம். இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு ஒண்ணா இருந்தா உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? என் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்தி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு நீ தான் மருமகன். ம். இப்ப போ." அப்படின்னுவாங்க. நம்ம டேங்க் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஜங்குக்க தாண்டா டைட்டா ஹக் பண்ணிட்டு, அந்த வார்ம் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ டேங்க் போனதுக்கப்புறம் தான் சுகா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. "இப்ப என்னடா மச்சான் பண்ண போற?" "ஏய் அந்த யமுனா அன்னைக்கே எங்க அம்மா சொன்னாங்கடா, ரொம்ப பண்றா" அப்படின்ட்டு. நான் வயசுக்கு மரியாதை குடுத்து தான் அமைதியா விட்டுட்டேன். "நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துருமா?" வேற மாரி ஆயிராது மச்சான்." "கண்டிப்பா என் மாமனார்ட்ட பேச முடியாது. என் அப்பாவ கூட்டிட்டு போய் பேசி பார்ப்போம்." ம். அதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டு. நீ யமுனாட்டலாம் போனேன்னா, அது சரியான பஜாரி. வேற மாரி இழுத்துட்டு போகும். நீ அப்பாவ கூட்டிட்டு போய் பேசி பாரு. பிரச்சனை ஸ்மூத்தா முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கப்புறம் பார்ப்போம் மச்சான். அப்டின்னுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே சொன்ன மாரி தான்டா நம்ம ஜின்னு, நாம்ஜூனு, ஜங்குக்கு, சுகா அவங்க எல்லாரும் டேங் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம யூஜின் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால உள்ள வெல்கம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜேஹோப் சுத்தமா பிடிக்காது. ஒரு மாரி மொறச்சுக்கிட்டு தான் பார்ப்பாங்க. "எதுக்கு இங்கலாம் உள்ள வந்திருக்கீங்க? ஆ? இங்க வாருங்க இங்க வாருங்கண்ணா, நான் சொல்றத கேளுங்க. என் பையன் நேத்து தான் சொன்னான், ஏன் அவன் வரலன்னு." "ஓ! ரீசன் குடுத்தா அந்த டயத்த சரி பண்ணிடலான்னு நெனைக்கிறீங்களா?" "அங்கிள் நான் பண்ணது தப்பு தான். நான் இல்லேன்டல. அன்னைக்கு நான் உண்மையிலேயே ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன். அதுலேருந்து எனக்கு வெளிய வரதுக்கு டைம் பத்தல. அதனால தான்." "இங்க பாரு ஜங்குக். உனக்கும் என் பையனுக்கும் சத்தியமா செட் ஆகாது. நான் சொல்றத கேளு. நீ ஏன் வந்த? ஏன் வரல? அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இப்ப என் பையனுக்கு வேற ஒருத்தவங்க கூட நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். இந்த மாரி வந்து பேசுற பழக்கம்லாம் வச்சுக்கிறாத. நாளைக்கு தப்பாச்சுன்னா என் பையன் வாழ்க்கை தான் கெட்டு போகும்." அப்படின்டுவாங்க. ஸோ நம்ம டேங்கும் டக்குன்னு வெளிய வந்திருப்பாங்கடா ஜங்குக்கு வந்தது தெரிஞ்சுக்கிட்டு. அவங்க அப்பா தான் ஒரு மாரி மொறப்பாங்க. "உன்ன யார் இப்ப வெளிய கூப்ட்டா?" அது வந்து "அப்பா நான் உள்ள போட்டேன்." "அப்பா ப்ளீஸ்ப்பா ஜங்குக்கு என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா." "உள்ள போன்னு சொன்னேன்."
உன்ன இதுவரைக்கும் நான் அடிச்சதில்ல. அடிக்க வைக்காத. மாமா, என் கண்ணு முன்னாடி டேங் மேல கொரட்டுல ஒசத்தி பேசாதீங்க. நீ யார்றா என் பையன் முன்னாடி எப்படி வேணா நான் பேசுவேன். உனக்கு என்னடா? உங்க பையன் தான் நான் இல்லேன்டல. ஆனா, சங்கு கொஞ்ச நேரம் சும்மா இரு. அம்மா அது சும்மா இருன்னு சொல்றேன்ல. நாங்க பெரியவங்க நாங்க பார்த்து பேசிக்கிருவோம். டேங், அம்மா அது உள்ள போ டேங். அம்மா அது வந்து என்னம்மா உள்ள போன்னு சொல்றேன்ல. நாங்க பெரியவங்க பேசிக்கிறோம். நீ போ. அப்புறம் ஜங்கு, நீ வெளிய போ. அம்மா, எதுக்கு அவன் மட்டும் வெளிய போணும்? நீங்க எல்லாருமே போங்க. அண்ணா நான் சொல்றத இங்க பாருங்க. நாம்ஜோன், நான் நேத்தே அவங்கட்ட கேட்டேன். இந்த மாரி ஒரு பையன் உங்க பையன் மேல ஆசைப்பட்டா நீங்க கெட்டி குடுப்பீங்களான்னு. நீங்க ஏன் பதில் சொல்லல? உங்களாலயே முடியாதுல்ல? என்னால முடியாதுன்னு இல்ல. அந்த மாரி என் பையன நான் வளர்க்கல. ஆ? புரியல. இங்க பாருங்க. கொஞ்ச நேரம் என் பையன் என்ன சொல்ல வரான்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு என் பையன் மேல கோவம் இருந்துச்சு. அவன் வேலைக்கு போகாம வெட்டியா இருக்கான்னு. ஆனா டேங் வந்ததுக்கப்புறம் அவன் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். கண்டிப்பா அவன் ரேசிங் திருப்பி போணுன்றது எண்ணம் கிடையாது. ஆனா, அந்த ரேசிங்க ஒரேடியா முடிக்கிறதுக்காக தான் அவன் திருப்பி சேர வேண்டிய நிலைமை வந்துச்சு. இதுக்கப்புறம் அவனே விரும்பினாலும் அவன் ரேசிங் போக மாட்டான். என் பையன் எந்த விஷயத்துலயும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். ஒரு தடவ நம்பி ஒரு வாய்ப்பு குடுங்க. நம்மளோட பிடிவாதத்துக்காக அந்த சின்ன பிஞ்சு மனச பிரிச்ச மாரி ஆயிறக்கூடாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க இன்னைக்கே டேங்க் வேற ஒருத்தவங்கள கட்டி வைக்கலாம். ஆனா, அவன் சந்தோஷமா இருப்பான்னு நெனைக்கிறீங்களா? ப்ளீஸ்ங்க. நான் சொல்றத கேளுங்க. கொஞ்சம் இறங்கி வந்து யோசிங்களேன். அப்டின்னுவாங்க. பட் ஜேஹோப்லாம் கேட்குற மாரி இல்ல. ஸோ அவர் வேகமா எந்திரிச்சுருவாரு அங்கருந்து. யூஜின், இவங்க 3 பேரும் இப்ப வெளிய போலேன்னா, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அப்டின்ட்டு அங்கருந்து போயிருவாங்க. ஸோ யூஜின் தான்டா கொஞ்ச நாள் டைம் குடுங்க. அவர் கண்டிப்பா மாறிருவாரு அப்டின்ட்டு சொல்லி தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு ஏரியால எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன நடக்குது அப்டின்ட்டு. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான்டா நம்ம யமுனாட்ட இருந்து தான் ஃபோன் வந்திருக்கும். ஆ சொல்லுங்க, சொல்லுங்க யமுனா. சம்மந்தி, உங்க ஃபோன பார்த்தீங்களா இல்லையா? உங்க பையன நாங்க அக்செப்ட் பண்ணதே, நீங்க நல்லா எங்களுக்கு நல்லா நெறைய பவுன் போடுவீங்கன்னு இல்ல. பையன் நல்ல குணம் தான். ஆனா அவன் என்னடான்னா, அந்த ஏரியா கழிச்சட கூட சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாரி ஒரு பையன என் பையனுக்கு கட்டி வச்சா, ஊர் உலகம் தப்பா பேசாது? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா, உங்க ஃபோன் எடுத்து பாருங்க. இந்த ஏரியா கமிட்டி ஃபுல்லா அந்த ஃபோட்டோ தான் பரவுது. அசிங்கம். அதில அந்த ஜங்குக் வேற, அவன் என் பொண்டாட்டி, நான் அவன் கூட என்ன வேணா பண்ணுவேன். நீங்க யார்றா அதெல்லாம் பேசுறதுக்குன்றான். இப்படிலாம் நடந்ததுக்கப்புறம் எப்படி என் பையன உங்க பையனுக்கு கட்டி குடுக்க முடியும்? ஆனா என் பையன் ஏதோ நல்லவன்றனால, கெட்டுனா டேங்க தான் கட்டிக்கிடுவேன்னு சொல்றான். ஏதாச்சும் பண்ணி அந்த கருமத்த அழிங்க. சகிக்கல. அப்படின்ட்டு ஃபோன கட் பண்ணிருவாங்க. நம்ம ஜேஹோப்பும் ஒரு மாரி டவுட்டா தான் அந்த ஏரியா கமிட்டி ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பு. ஸோ அது ஃபுல்லாமே வந்து அவங்க காலைல வந்து ஜின்னு, நாம்ஜூன் அவங்க வீட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே டேயாங்கும், ஜங்குக்கும் லவ் பண்ணாங்க எங்களுக்கு தெரியும்னு சொல்றது. நெறையா பேர் வந்து டேயாங், ஜங்குக் ஒண்ணா இருக்கிற ஃபோட்டோஸ், அது சிலதெல்லாம் ரொம்ப ஏஐலாம் பண்ணி போட்டிருப்பாங்க. டேயாங், ஜங்குக்கும் கிஸ் பண்ற மாரி, ரொமான்ஸ் பண்ற மாரி, அவங்க பண்ணாததெல்லாம் ஐ மீன் லிப் லாக் அடிக்கிற மாரி, எல்லா இடத்துலயும் ஒண்ணா சுத்துற மாரி, இந்த மாரி நெறையா போட்டிருப்பாங்க. அதில பாதி பேர் பசங்க எல்லாருமே எங்க பிரதர் இன் லா, எங்க அண்ணனும் பிரதர் இன் லா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு அப்படின்னு நெறையா போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணுங்கலாம் பிடிக்காதவங்க இருக்கிறவங்க தான் டேங் வந்து ஜங்குக்க ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான், அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஜங்குக் வந்து கடைசியில போட்டிருப்பாங்க. அவன் என் பொண்டாட்டி, அவன் எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணணும்? தேவையில்லாம எங்க லைஃப்குள்ள இன்வால்வ் ஆகாதீங்க. நாங்க பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டு தான் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இத பார்க்கும்போது ஜேஹோப்க்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். நம்ம டேங் ரூமுக்கு தான்டா போவாரு. டேங் வந்து அமைதியா தான் இருப்பாங்க. டேங், அப்பா என்ன இது? என்னதுப்பா? இதெல்லாம் என்ன? அப்படின்ட்டு ஃபோன தான்டா தூக்கி போடுவாங்க. நம்ம டேங்கும் அத ஃபுல்லா தான் பார்த்துருப்பாங்க. அதுலருந்து ஜங்குக்கோட கமெண்ட் வரைக்கும் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தது கூட ஒண்ணும் தெர்ல. ஜங்குக்கோட கமெண்ட் பார்க்கும்போது தான் ஒரு மாரி ஹேப்பியா இருக்கும். ஸோ நம்மளுக்காக அவன் சப்போர்ட் பண்றான் அப்டின்ட்டு. இதுல என்னப்பா இருக்கு? இதுல என்ன இருக்கும்?
அவன் கூட வேற என்னலாம் பண்ணி தொலைச்ச? ஆ? சொல்லி தொல. சம்மந்தம் பண்ண இடத்துல என் மானம் போது. என்ன பண்ணியிருப்பேன்? அவன நான் லவ் பண்றேன். அப்ப அவன் கூட தானே பண்ண முடியும். டேய்! நீ அப்பாட்ட பேசுற. நீங்க உங்க பையன்ட்ட பேசுற மாரி என்ட்ட கேட்கலையேப்பா. நானும் ஜங்குக்கும் ஒருத்தர ஒருத்தர லவ் பண்ணோம் தான். ஆனா, அவன் ஒரு நாள் கூட என்ட்ட லிமிட்ட கிராஸ் பண்ணி நடந்தது கிடையாது. நேத்து கூட நான் உங்களுக்கு தெரியாம இந்த வீட்ட விட்டு ஓடிப்போனேன். என்ன சொல்ற? ஆமா. ஓடிப்போனேன். என்ன வந்து ஜங்குக்கு கூட்டிட்டு போ. இங்கேருந்து என்ன இழுத்துட்டு போன்னு சொன்னேன். அந்த பரதேசி என்ன சொன்னான் தெரியுமா? உங்களலாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா, நீங்க அப்படிப்பட்டவன தான் இப்ப சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே அந்த நெல்சன் என்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களாப்பா? சத்தியமா கிடையாதுப்பா. என்ன நம்புங்கப்பா. ஜங்குக்கு எப்படி இருந்தாலும் நான் அவன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. உனக்கு வர வர பைத்தியம் பிடிச்சிருச்சுட்டயா. இதெல்லாம் இங்கேயே முடிச்சா தான் சரிப்பட்டு வரும். அப்படின்ட்டு அவங்க அப்பா தான்டா கோவமா அங்க வந்து கிளம்பியிருப்பாங்க. நம்ம டேங்க் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். பார்த்தா அவங்க அப்பா நேரா நம்ம வெளிய தான் நடந்து வந்திருப்பாங்க. எல்லாருமே ஒரு மாரி பார்ப்பாங்க ஜேஹோப்ப. செம்ம டென்ஷனா இருக்கும் ஜேஹோப்புக்கு. நம்ம டேங்க்கும் ஏதோ ஒரு தப்பா இருக்கும். அதனால அவங்க அம்மா கூட்டிட்டு தான்டா வருவாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு எட்ஜு கிட்ட வரைக்கும் பார்ப்பாங்க எங்க போறாங்கன்னு. பார்த்தா ஜங்குக்கோட வீட்டு சந்துக்குள்ள தான் வளைவாங்க. ஸோ உடனே டேங்கு, ஜிம்மின்னு அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் அவங்க அப்பா ஸ்டாப் பண்றதுக்கு பின்னாடியே போய்க்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாரி இருக்கும் ஏரியால எல்லாருமே பார்க்குறது. ஸோ நேரா வந்து நம்ம நாம்ஜூன் வீட்டுக்கிட்ட தான்டா போய் கத்துவாங்க, ஜங்குக்க வெளிய வர சொல்லி. ஸோ ஜங்குக் வந்து அந்த டைம் வீட்ல இருக்க மாட்டாங்க போல. இந்த ஃபோட்டோஸ் யார் அனுப்புனது இதெல்லாம் பார்க்குறதுக்கு போயிருப்பாங்க. ஸோ நாம்ஜூனும், ஜின்னும் தான் வெளிய வந்திருப்பாங்க. "அண்ணே, என்னது வெளிய நின்டு கத்திக்கிட்டு?" "ஆமா ஜேகோப், எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். ஏன் இப்படி அசிங்கமா வெளிய இருந்து கத்துறீங்க?" "அசிங்கமா? ஆ? நான் பண்றது அசிங்கமா? உன் பையன் என் பையன என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுதா?" "அப்பா ப்ளீஸ்ப்பா எல்லாரும் பார்க்குறாங்கப்பா. வீட்டுக்கு வாங்கப்பா." "வாய மூடுட்டயா. சின்ன பையன்றது கூட பார்க்காம, உங்க பையன் என்னென்ன கருமம்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? இதான் உன் பையன நீ வளர்க்குற லட்சணமா? கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஒரு நாய் மாரி பண்றான். அண்ணா, இதுவரைக்கும் பொறுத்தது அவ்வளோதான். இதுக்கப்புறம் என் பையன பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசினாலும், வேற மாரி ஆயிரும்ண்ணா. என்னடா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க?" ஒரு சின்ன பையன் மனச இப்படி ஏமாத்தி வச்சிருக்கான். உன் பையன ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்க துப்புல நீ என்ன பேசுறியா? இங்க பாருங்க. என் பொண்டாட்டிட்ட இனிமே ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா வேற மாரி ஆயிடும். என் பையனுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து போனேன். இன்னொரு தடவ ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேற. அப்பா ப்ளீஸ்ப்பா எல்லாரும் பார்க்குறாங்கப்பா. அசிங்கமா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா. அம்மா ப்ளீஸ்மா நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா அப்பாட்ட. ஜேக்கப், ஏன் இப்படி மென்டல் மாரி நடந்துக்கிறீங்க? கொஞ்சமாச்சும் யோசிங்க. நீங்களே உங்க பையனோட மானத்த வாங்குறீங்க. இதுக்கு மேல என்ன வாங்கணும்? இத்தன வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு பேர் வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் ஒரே நொடில இது பண்ணிட்டான். உன் பையன மட்டும் நான் பார்த்தேன் அடுத்த நிமிஷமே 2 துண்டா ஆயிரும். அப்படின்ட்டுவாங்க. ஸோ கரெக்ட்டா அந்த டயத்துல நம்ம ஜங்குக்கும் வந்திருப்பாங்கடா. ஏரியா சைடு இருக்கவங்க தான் ஜங்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்படி பிரச்சனை நடக்குதுன்ட்டு. அதனால தான் ஜங்குக் வேகமா வந்திருப்பாங்க. நம்ம டேங் தான் ஒரு மாரி கஷ்டமா ஜங்குக்க பார்ப்பாங்க. "அங்கிள், அங்கிள் எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் வாங்க." "ஏய்! உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? அதான் அந்த ஏரியால எத்தன பேர் உன் பின்னாடி சுத்துறாங்கல்ல, அவங்கட்ட எவன்ட்டயாச்சும் போ வேண்டியதுதான?" "அங்கிள், தப்பா பேசுறீங்க நீங்க. மொத கோவத்த விடுங்க. கோவத்துல என்ன பேசுறேன்னு உங்களுக்கே தெரியாது. நான் கோவத்துல பேசுறேனா? ஆ உன்னால தான்டா என் என் மரியாதையே போச்சு." அப்படின்ட்டு கோவத்துல வந்து ஜங்குக்க வந்து அடிச்சுருவாங்கடா. ஸோ டேங்லாம் அவ்வளோதான் ஒடஞ்சிருவாங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் வரும். ஸோ நாம்ஜூன் வந்து அந்த கோவத்துல வந்து ஜேஹோப்ப அடிச்சுருவாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த ஃபுல் இடமே அமைதியா போயிரும். நம்ம ஜங்குக் வந்து டேங்கோட ஃபேஸ்க்காக தான் திருப்பி அடிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா நாம்ஜூன் அப்படிப்பட்டவங்கலாம் கிடையாது. எவ்ளோ தைரியம் இருந்தா என் பையன அடிச்சிருப்ப. உன் பையன லவ் பண்ற ஒரே காரணத்துக்காக தான், நீ என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா நீ பிறந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் நானும் என் பொண்டாட்டியும் என் பையன்ட்ட ஒரு தடவ கூட குரல் ஒசத்தி பேசினது கிடையாது. நீ என் பையனையும் அடிச்சிட்டேல்ல?
அப்படின்டுவாங்க. நம்ம டேங் ஒரு மாரி புரோக்கனா தான் ஜங்குக்க பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கும் புடிச்சிருக்காது இந்த மாரி அடிச்சது. ஸோ, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு மாரி எல்லாரையும் பார்ப்பாங்க. எல்லாரும் ஜேஹோப்ப தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜேஹோப்க்கு ஒரு மாரி ஆயிரும். டேங் இதுக்கப்புறம் இவ வேணும் நீ வந்தேன்னா, உன் அப்பான்னு ஒருத்தவன் இருக்கிறதே மறந்துரு. வீட்டுக்கு போலாம். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அப்டின்டுவாங்க. பட் டேங் வந்து அதுக்குள்ளயும் ஜங்கு கைய பிடிச்சுருவாங்க. டேங் இதான்டா ஃபைனலா கேட்குறேன். நீ அன்னைக்கே சொன்னேல, இப்ப கேட்குறேன். என் கூட வந்துருடா. ஜங்குக் ஜங்குக் டேங் உனக்கு அப்பா முக்கியமா? அவன் முக்கியமா? ஒருவேள அவன் தான் முக்கியம்னு நீ போனேன்னா, நாளைக்கு அந்த வீட்ல ஒரு பொணம் தான் இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்படின்ட்டு ஜேஹோப் அங்கேருந்து போயிருவாங்கடா. அவங்களுக்கு ஒரு மாரி அவமானமா இருக்கும். நம்ம ஜங்குக் தான் ஒரு மாரி டேங்க ரொம்ப கஷ்டமா பார்ப்பாங்க, போகாதடான்ட்டு. நம்ம ஜின்னுக்கும், நாம்ஜூனுக்குமே ஒரு மாரி தான் இருக்கும். பட் ஃபைனலா டேங் வந்து ஒரு மாரி கஷ்டப்பட்டு தான் ஜங்குக்ட்டேருந்து போயிருப்பாங்க. நம்ம யூஜினும், ஜிம்மின் தான் அங்கேருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஸோ போற வரைக்கும் டேங் ஜங்குக்கே தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ஃபைனலா நம்ம ஜங்க்குக் தான்டா அவங்க ரூம்ல தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்பா தான் வந்து ஜங்குக்க ரொம்ப கேரிங்கா ஹேர் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. "அப்பா மன்னிச்சிடுடா. சின்ன வயசுலேருந்து உன்ன விளையாட்டு கூட திட்டி பழகுனது இல்லையா? அதான் திடீர்னு ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்றோனே, நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும்ல. அப்பா, நீ பண்ண தப்புன்னு இப்ப யார் சொன்னா? அந்த ஆள் அடிக்க எனக்கே கோவம் வந்துச்சு. நான் தான் அடிக்க முடியல. நீயாச்சும் அடிச்சியே. என்ன மொத 4 திட்டு சேர்த்து திட்டுவாரு. இப்போ ஒரு 8 திட்டு சேர்த்து திட்ட போறாரு. அவ்வளோதான்ல. என்ன அவன் கூப்பிட்டு வரல. அதான் கஷ்டமா இருக்கு. அப்படின்டுவாங்க. நம்ம ஜின்னு தான் ஒரு மாரி கேரிங்கா வந்து ஜங்குக் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. ஏய்! இத்தன வருஷம் அவனுக்கு என்ன வேணும்னு பார்த்து வளர்த்த அப்பா. அவன் அவங்கள எப்படி ஒரு நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு வருவான்? ம். டேங்க்காக நீ எங்கள விட்டு குடுத்துட்டு போவியா? அம்மா! நீ போனாலும் போவடா. உங்களுக்கு டேங் தானே முக்கியம். ஆமா. உனக்கு அப்பா முக்கியன்ற மாரி எனக்கு டேங் தான் முக்கியம். அட பாவி! அம்மாவே இப்ப விட்டுட்டேல. கல்யாணமே ஆகல. அதுக்குள்ளேயும் மருமகனுக்கு சப்போர்ட் பண்ற. உன் பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம் இருக்காதா என்ன? நான் ஜீனோ நாம்ஜூனோட பையனாச்சே! அப்டின்டுவாங்க. ஸோ அப்படியே ஃபேமிலி ஹேப்பியா தான்டா போகும். பட் இந்த சைடு பார்த்தோம்னா, டேங் ஃபேமிலி தான் ரொம்ப டென்ஷனா இருக்கும். இதுக்கப்புறம் நீ அவன்ட்ட ஒரு தடவ பார்த்தேன்னா, டேங் உனக்கு அவ்ளோதான். "அப்பா, ஜங்குக்கும் அவங்க அப்பாவும் பொறுமையா தானப்பா பேசலான்டாங்க. நீங்க தான்ப்பா" "நான் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாதுப்பா. இன்னும் எனக்கு என்ன வேணும்னு தெரியாம இருக்கிறதுக்கு. எனக்கு ஜங்குக்க தான் புடிச்சிருக்கு. வாழ்ந்தா ஜங்குக் கூட தான் வாழ்வேன். நீங்க 1 வாரத்துக்கு அப்புறம் கல்யாணம்னு சொன்னீங்கல்ல, அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். ஒரேயா மிரட்டுறீங்கல்ல, பொணம் தான் விழும், பொணம் தான் விழுகும்னு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கலைன்னா பொணம் தான் விழுகும். அது என்னதா தான் இருக்கும்." "டேய் ஏய் என்னடா சொல்ற?" "இல்லம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது தான். ஆனா நான் இவ்ளோ சொன்னதுக்கப்புறம் நீங்க ஜங்குக்க ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தான் எனக்கு புரியல." "அம்மா உங்கள நம்புனாங்கல்லப்பா. எல்லாரும் உங்கள நம்பாதப்ப அம்மா தானே நம்புனாங்க. அதுக்கு நீங்க அம்மாக்குள்ள எங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் குடுக்காம விட்டுட்டீங்களா? ஏன்பா எனக்குன்றப்ப மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட மாட்றீங்க? ஒரு அப்பாவா நீங்க யோசிக்கிறது கரெக்ட்டு. ஆனா என் இடத்துலருந்து யோசிச்சு பாருங்கப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் உடம்ப ஒருத்தன் தப்பா பேசுறான். இவ்ளோ பணம் வேணும், இவ்ளோ நகை இருந்தா தான் உங்க பையன கெட்டிக்கிருவோன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்துல என்ன கெட்டிக் குடுக்குறதுக்கு உங்களுக்கு புடிச்சிருக்கு. எதுவுமே இல்லைனாலும் என்ன மகாராணி மாரி பார்க்குறான். இப்பயே என்னோட எல்லா செலவையும் அவன் தான் எடுத்து பண்றான். அவன நீங்க ஒதுக்குறீங்கல்ல? இதுக்கு மேல எனக்கு உன்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியலப்பா. ஆனா எனக்கு கல்யாணம்னா அது ஜங்குக்கு மட்டும் தான்ப்பா. அப்படின்ட்டு டேங் அவங்க ரூமுக்கு போயிருவாங்கடா. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஒரு மாரி தான் இருக்கும். ஏன்னா டேங் இவ்ளோ போல்டாலாம் பேசினதே இல்ல. ஸோ ஜிம்மினும் ஒரு மாரி அங்கேருந்து போயிருப்பாங்க அவங்க அப்பாவ தான் பார்த்துட்டு. நம்ம யூஜின் தான் ஜேஹோவ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, இதுவரைக்கும் நான் உங்கள எதுக்குமே ஸ்டாப் பண்ணது கிடையாது. ஆனா
பிடிக்காத ஒரு வாழ்க்கைய என் பையனோட லைஃப்ல திணிச்சு அவன கஷ்டப்படுத்தாதீங்க. அதனால நம்மளும் தான் கஷ்டப்படுவோம். ஜங்குக்கு வேல தான் இல்ல. ஆனா மத்தபடி அவன் குடும்பத்த என்னைக்குமே அடுத்தவங்கட்ட கையேந்த விட்டது கிடையாது. அவனுக்கு புடிச்சத பண்ணி மத்த எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கான். அவன மாரி ஒரு நல்ல பையன் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்டின்டுவாங்க. பட் நம்ம ஜேஹோப் வந்து எதுவுமே வந்து பேசியிருக்க மாட்டாருடா. அவர் அமைதியா தான் இருந்திருப்பாரு. எப்படியோ ஒரு 2 டேஸ் போயிருக்கும்டா. அந்த 2 டேஸ்ல வந்து டேங்கு வெளியவே வந்திருக்க மாட்டாரு. அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணாலுமே வந்திருக்கவே மாட்டாருடா. சாப்பாடுமே வந்து நம்ம யூஜின் வந்து குடுத்தா தான், அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் சாப்பிட வைப்பாங்க. நம்ம ஜேஹோபுக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கும். இப்ப என்ன பண்ணலாம் அப்டின்ட்டு. அந்த ஃபோக்கஸ் அந்த ஒரு மைண்ட்ல வந்து அவர் வந்து பிசினஸையுமே சரியா பார்க்காம விட்டுருப்பாரு. ஸோ அன்னைக்கு திடீர்னு காலைல பார்த்தா போலீஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும். ஸோ வெளிய எல்லாரும் கூட்டமா இருப்பாங்கடா. எதுக்கு போலீஸ் வருது அப்டின்ட்டு. நம்ம ஜேஹோப்க்கே ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் இருக்கும். என்னாச்சு சார்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எதுவும் ப்ராப்ளமா? ஆமா மிஸ்டர் ஜேஹோப். உங்கள நாங்க அரெஸ்ட் பண்றோம். எதுக்கு? நீங்க ஃபினான்ஷியல் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, மக்களோட பணத்தெல்லாம் மோசடி பண்றீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அத நீங்க எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. 1 இல்ல, 2 இல்ல. 10 பேர் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. மொத ஸ்டேஷனுக்கு வாங்க. இல்ல கையில விலங்கு மாட்டி உங்கள கூட்டிட்டு போணும்னு நெனைக்கிறீங்களா? அப்டின்டுவாங்க. நம்ம ஜேஹோப்க்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும். ஸோ அவரும் ரொம்ப வேணாம் அப்டின்னு தான் அங்கருந்து கெளம்பியிருப்பாரு. நம்ம யூஜினும் ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அவருக்கு வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பதான் டேங்கும் வெளிய வந்து நம்ம ஜிம்மின் தான் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும்னே தெரியாது. ஒரு மாரி அவரும் அழுதுகிட்டே தான் இருப்பாரு, அவங்க அப்பா போறத பார்த்துட்டு. ஸோ அப்பதான் அங்கிட்டுருந்து நம்ம ஜங்குக் வருவாங்க அத கேள்விப்பட்டு. என்னாச்சு? தெர்லப்பா. திடீர்னு போலீஸ் வந்து ஏதோ பண மோசடின்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. நான் பார்த்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க. அப்டின்டுவாங்க. நம்ம டேங்க பார்த்துட்டு தான்டா சொல்லுவாங்க. நம்ம டேங் வந்து ஒரு மாரி கில்ட்டியா தான் இருப்பாங்க. "ஏய் குல்ஃபி, ம் சாப்பிடுறது இல்லையா நீயு?" "அதெல்லாம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்." "ஏய் நான் அதெல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேன்டா." "என்ன? உங்க அப்பாவ எங்க அப்பா அடிச்சிட்டாருன்னு கோவமா? நான் வேணா உங்க அப்பா கால்ல போய் விழுகவா?" "ஏய் நியாயமா எங்க அப்பா தான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ இதெல்லாம் பண்ண வேணாம். எப்படி இருந்தாலும் எங்க அப்பா உன்ன புரிஞ்சுக்க போறது கிடையாது." "ஏய் இந்த மாரி இடத்துல நான் ஹெல்ப் பண்ணலைன்னா, பின்ன யார் பண்ண போறா? உங்க அப்பா ஒத்துக்கலைனாலும், இந்த ஏரியால இருக்கிறவங்கன்ற முறையில நான் பண்ணிதானே ஆகணும். நீ ஃபர்ஸ்ட்டு போய் சாப்பிடு. உன் தம்பிட்ட சொன்னான். 2 நாள் நீ சாப்பிடுறதே கிடையாதுன்னு. ஒழுங்கா இரு. புரியுதா?" "ம். நானும் வரவா உன் கூட? பயமா இருக்கு." "அதெல்லாம் வேணான்டா. நான் பார்த்துக்கிறேன்." "ப்ளீஸ் ஜங்குக்." "சரி வா." அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்கடா. யூஜினுக்கே ஒரு மாரி கில்ட்டியா தான் இருக்கும். இப்படிப்பட்டவன போய் வந்து நம்ம ஜேகோப் வந்து அடிச்சிட்டாரே அப்படின்ட்டு. ஸோ நேரா ஸ்டேஷனுக்கு தான்டா போயிருப்பாங்க. நம்ம சுகா வந்து ஆல்ரெடி அங்க தான் வெயிட் பண்ணுவாங்க. சுவாவும், ஜாக்கும். ஸோ ஒரு 3 பேரும் தான்டா உள்ள போயிருப்பாங்க. ஸ்டேஷன்ல வந்து அது வந்து அவங்க ஏரியா ஸ்டேஷன் தான். ஸோ ஜங்குக்க பார்த்தோனே எஸ்பி தான்டா எந்திரிச்சு நிப்பாங்க. "என்னாச்சுடா பிளாக்கு? இந்த சைடு வந்திருக்க?" இல்ல என் வேண்டப்பட்டவங்கள நீங்க இன்னைக்கு கூட்டிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். அதான் என்னாச்சு சார்? வேண்டப்பட்டவங்களா? பேர் என்ன? அ கிம் ஜேகோப். எங்க அப்பா தான். ஓ! என்ன உன் ஆளா? சார் சரி, சரி. பசங்க சொன்னாய்ங்க. உன் பேர் டேங்தேல? ம். அப்போ மாமனாருண்டு. எங்க அவரு? ஏன்டா இப்பயே பெயில் எடுக்கணுமா என்ன? கேஸ் போட்டியா என்ன? ஏய் இல்ல, இல்ல. இப்போதைக்கு பெட்டிஷன் தான் வாங்கி வச்சிருக்கோம். இன்னும் போடல. அவர வெளிய விட்டுருங்க. ஏய் 10 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கடா. அதுவும் ரூ. 1 ரூ. 2 இல்ல. 1,00,00,000 கிட்ட மோசடி பண்ணியிருக்கதா நியூஸ் வந்திருக்கு. இன்னும் சரியா எண்ணல பணம் எவ்வளோன்னு. அவர வெளிய விடுங்க. அவர அந்த மாரி உள்ள இருக்கவர்லாம் ஆள் கிடையாது. சரி நீ சொல்ற. ஆனா நான் 10 பேர்ட்டயும் பெட்டிஷன் வாங்கி வச்சிருக்கேன். நான் அப்ளை பண்றதுக்குள்ளே எதா இருந்தாலும் பண்ணா தான் உன் மாமனார் மேல கேஸ் போடுறது, கேஸ் போடாததுலாம் இருக்கும். அப்டின்டுவாங்க. ஸோ
ஒரு ஏடிஆர் தானே போய் ஓப்பன் பண்ணுவாரு. நம்ம ஜேஹோப் தான் ஒரு மாரி கஷ்டமா வெளிய வருவாரு. நம்ம டேங்க்கே ஒரு மாரி கஷ்டமாயிரும். வேகமா போய் அவங்க அப்பா தான் ஹக் பண்ணிக்கிருவாங்க. "டேங், நீங்க என்ன பண்ற? அம்மா கூட வந்தியா?" "இல்லப்பா." "உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல?" "எனக்கு ஒண்ணும் இல்ல." அப்படின்னு தான் ஜங்குக்க பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அம் அ அது வந்து ம் என்ன கேஸுன்னு எனக்கு தெளிவா சொல்றீங்களா? அது ஒண்ணும் இல்லப்பா. இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பணம் டெபாசிட் செக் பண்ண போயிருக்காங்க. அதுல 0ன்னு வந்திருக்கு. இதே மாரி தொடர்ந்து 10 பேருக்கும் வந்திருக்கும் போல. அதனால தான் அந்த 10 பேரும் பேசி வச்சு ஒரே இதா கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. நேத்தே குடுத்துருக்காங்க. எனக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கம்பெனில பார்த்தப்பயும் எந்த பணமும் இல்ல. என்ன சொல்றீங்க? நான் தானே எல்லா டெபாசிட்டையும் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சேன். அப்புறம் எப்படி இல்லாம இருக்கும்? எங்களுக்கு தெர்ல சார். ஆனா செக் பண்ணி பார்த்ததுல இதுதான் தெரிஞ்சுச்சு. என்னோட பிஏக்கு நான் ஃபோன் பண்ணா கண்டிப்பா தெரியும். அப்டின்னா அவங்க பிஏக்கு தான்டா ஃபோன் பண்ணுவாங்க. பட் அவங்க பிஏ வந்து ஃபோன அட்டெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவருக்கே ஒரு மாரி இருக்கு. அட்டெண்ட் பண்ணாதத பார்த்தா அவங்க பிஏ உங்க காச ஆட்டைய போட்டாங்களா என்ன? கண்டிப்பா அவன் அப்டிலாம் பண்ணியிருக்க மாட்டான். அப்டின்டுவாங்க. அப்ப சுகா தான்டா உள்ள வந்திருப்பாங்க. டேய் மச்சான், அவன் தான்டா பண்ணியிருக்கான். என்னடா சொல்ற? ஆமா. கொஞ்ச நாளா சார் வந்து அதாவது கொஞ்ச நாளா மாமனார் ஐயோ! சாரி. சாரி சார். சார் வந்து ஆஃபீஸ் போல. ஸோ அந்த டயத்த யூஸ் பண்ணிட்டு அவன் காச ஃபுல்லா ஆட்டைய போட்டுருக்கான். இப்போதைக்கு ஏதோ ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சிருக்காங்கடா நம்ம பசங்க மினியூஜும், ஃபிலிக்ஸும். கண்டிப்பா இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்க. சார், நீங்க கேஸ் அப்படியே அவன் மேல மாத்திக்கோங்க. ஆனா, இங்க ஓனர் மேல தான் கேஸ் குடுத்துருக்காங்க. அதனால என்ன? காசு யாரு எடுத்துட்டு போனாங்களோ அவங்க மேல தான போடணும். அவன் மேல போடுங்க. காசு அவங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள வந்துரும்னு சொல்லுங்க. புரியுதா? ஓகே ஷார்ப்பு. அப்டின்டுவாங்க. நம்ம ஜாக்கு தான்டா வந்து அத வந்து ட்ராக் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவன் இங்க இருப்பான் அப்டின்ட்டு. ஏன்னா, ஒரு ஃபினான்ஷியல் பொறுத்தவரைக்கும் ஒரு பணத்தில எப்பயுமே சிப் வைக்கிறது வழக்கம். ஸோ, அது தெரியாம வந்து அவன் எடுத்துட்டு போயிருப்பான் போல. ஸோ, அதனால தான் அவங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம ஜேஹோப்புக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஸோ, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா, அந்த பெர்சன கூட்டிட்டு வந்திருப்பாங்கடா. அது வந்து நம்ம ஜெயஹோப்ப பார்க்க முடியாத மாரி ஒரு கஷ்டத்துல தான் கூனி குறுகி நிப்பாங்க. நம்ம ஜெயஹோப்லாம் செம்ம கோவம் வரும். "ஏன்டா இப்படி எனக்கு பண்ண?" அப்படின்ட்டு. "என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். திடீர்னு மாப்பிள்ளை 10 சவரன் எக்ஸ்ட்ரா போட்டா தான் பொண்ண திருப்பி சேர்த்துக்கிறேன்னு அடிச்சு பத்தி விட்டாரு. வேற வழி இல்லாம திருப்பி கடன் வாங்குனேன். ஆனாலும் என் பொண்ணு கடைசியில வாலா வெட்டியா தான் என் வீட்ல இருக்கா. அவள பார்த்துக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் கடன் வாங்குனது தான் அடைக்க முடியாம இப்போ ஒரு 50,00,000 வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியாம தான் வேற வழி இல்லாம தான் கம்பெனி பணத்த எடுத்தேனே தவிர, வேணும்னு பண்ணலையா. கண்டிப்பா அதுக்குள்ள எப்படியாச்சும் வேற எங்கிட்டாச்சும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிடலாம்னு நெனச்சேன். ஆனா, அதுக்குள்ள இப்படிலாம் நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கலையா. என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள ஏமாத்தணும்னு நான் பண்ணல. இதுக்கு பேர் அப்புறம் ஏமாத்துறது இல்லையா? உன்ன நம்பி தானே என் கம்பெனிய 2 நாள் விட்டுட்டு வந்தேன். 2 நாள்லயே என்ன ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டேல. அப்ப அந்த பணத்த ஃபுல்லா உன் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படிதான்ல. என்ன மன்னிச்சிடுங்கய்யா. சார் சொல்லு பிளாக்கு. இந்த ட்ராமாலாம் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல. 50,00,000 அந்த பார்த்தீங்களா 10 பேருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு? குத்து மதிப்பா தான் சொன்னேன் பிளாக்கு. குத்து மதிப்பா சொன்னீங்களா? இல்ல உங்க பாக்கெட்டுக்கும் போடுறதுக்கு சொன்னீங்களா? அப்டின்ட்டு நம்ம சுகா தான்டா கேட்பாங்க. ஸோ புரியுது 1,00,00,000 எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்டின்ட்டு. ஸோ அந்த போலீஸ் அப்டியே கொஞ்சம் கீழ தானே பார்ப்பாங்க. சார், நம்மளே இல்லாதவங்கள தான் புடிச்சு பண்றோம். அப்டின்றப்ப கொஞ்சமாச்சும் பாவம் பார்க்க வேணாமா? அதெல்லாம் பிளாக்கு உனக்கே தெரியும்ல. ஸோ சரி நான் சொல்றத மொத கேளுங்க. இவன் மேல ஃபுல்லா எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க. பிளாக்கு ஆனா குடுத்தது கம்பெனி கம்பெனி மேல தான். ஆனா ஃபுல் பேரு இவன் பொறுப்புல போட்டுக்கோங்க. ஜெயிலுக்குள்ள போடுவீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. 1 வருஷத்துல இவன் அந்த 50,00,000 சம்பாரிச்சு குடுக்கணும். புரியுது பிளாக்கு.
அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் நைட் வரைக்கும் டைம் கொடுங்க. நான் இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீ சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் பிளாக்கு. நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க சுகா. எனக்கு எல்லா டீட்டெயிலும் டக்குன்னு வேணும். எவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே எங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து தான் அப்படின்ட்டுவாங்க. ஸோ நம்ம ஜேஹோப் தான்டா ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வெளியே தான் வந்திருப்பாங்க இப்போ. வெளியே வந்து தான்டா நிற்பாங்க ஸ்டேஷனுக்கு வெளியே. அப்பா ஒரு நாளில் 50 லட்சம் எப்படி ரெடி பண்ணுறது? நம்ம கம்பெனியை விற்றாலும் விற்கிறதுக்கு டக்குன்னு விற்கவும் முடியாது. அம்மாட்டே நகை எதுவும் இல்லை. என்னப்பா பண்ணுறது? நான் இருக்கல, நான் பார்த்துக்குருவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா தான்டா யாருக்கோ ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அங்கே இருக்க ஒரு ஃபோன் பூத்தில் தான் பண்ணுவாங்க. நம்ம டேங்கு, சுகா, ஜேக்கப், சாரி ஜங்குக்கு எல்லோரும் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஹலோ யமுனா. சொல்லுங்கள் சம்மதி. என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க? ஓ 2 நாளில் கல்யாணன்றனாலையா? ஆனால் நீங்கள் நகையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன அப்படின்றாங்க. ஏன்னா அந்த யமுனா வந்து ஸ்டார்டிங்லேருந்து நகைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு சொல்லுந்தி அப்படின்டுவாங்க. அப்போ தான் நம்ம ஜெகப் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அட பாவி, இந்த காலத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை துறையா? அவனெல்லாம் சும்மா விட்டேங்க சம்மந்தி. போலீஸில் பிடிச்சி தள்ளலையா என்ன? அதெல்லாம் இல்லை யமுனா. இப்போதைக்கு எனக்கு ஒரு 50 லட்சம் வேணும். எனக்கு இங்கே இருக்க யாரையும் தெரியாது. என் கம்பெனியை விற்றாலும் இருக்கிற இடத்த விற்றா கூட டக்குன்னு அதை வாங்குறதுக்கும் ஆள் கிடையாது. நான் உன்கிட்ட கடனாக கேட்கல. என் இடத்த கைமாத்தா வச்சுட்டு எனக்கு ஒரு 50 லட்சம் மட்டும் கொடுக்குறீங்களா? என்ன சம்மந்தி, அந்த இடம் எப்படி இருந்தாலும் நாளைக்கு எனக்கு வரப்போகிறது தான். அதை கைமாத்தா வச்சுட்டு நான் எப்படி 50 லட்சம் கொடுக்குறது? அதுவும் இல்லாமல் நம்மளுக்குள்ளே என்ன கைமாத்து? ஆனால் என் பையனோட காசில் இப்போ தான் ஒரு ஹாஸ்பிட்டல் வேற கெட்டணும். அதனால இப்போ சுத்தமாக காசு இல்லை சம்மந்தி. நான் யார்ட்டாச்சும் கேட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணவா? அப்படின்டுவாங்க. நம்ம ஜேஹோ ஃபேஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான்டா இருப்பாங்க. அவங்க டக்குன்னு வந்து யாருக்கோ தான் ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். டேய் மினிஜி ஃபிலிக்ஸு, எங்கடா இருக்கீங்க? செட்டில் தான்டா மச்சான் இருக்கோம். ஏன்? அங்கே என்னோட பைக்கெல்லாம் இருக்குல்ல? ஆமாம், அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நம்ம குரூப்பில் போடுறான். உண்மையாக தான் சொல்கிறியாடா? ஆமாம், அதையும் பண்ணு. அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்டையும் ஏதாச்சும் காசு இருக்கான்னு கேட்டுப்பாரு. போன மாதம் என்ட்லதில் அனாதை ஆசிரமத்துக்கும் கேன்சர் இதுக்கும் கொடுத்தீங்க. இப்போ எப்படி அம்மா அப்பாட்ட இருக்கும்? அம்மா அப்பா எப்பவுமே சேவிங் வச்சுருப்பாங்கடா. கேட்டுப்பாரு. ரொம்ப இல்லை, நம்ம ஏரியா பசங்கிட்டே கேட்டுப்பாரு. சரியா? சரி, நான் கேட்குறேன் மச்சான் அப்படின்ட்டுவாங்க. நம்ம தியாங் தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஜங்குக், எதுக்காக உன் பைக்கெல்லாம் விற்கிற? அது உனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கே தெரியும்ல. உனக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைடா. உன்னை கஷ்டப்படுத்திட்டு அந்த பைக்கெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அது மட்டும் இல்லாமல் அது சும்மா ஷோகேஸ் தான். நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, புரியுதா? என் பொண்டாட்டி இப்படிலாம் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. சுகா, எனக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடு. மென்டலு எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு சாப்பிடாம இருக்கான் அப்படின்ட்டுவாங்க. நம்ம சுகாவை சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பாடு வாங்க தாண்டா போயிருப்பாங்க. நம்ம ஜேஹோப் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஆயிரும். அவங்க கோவத்தில் திட்டினது என்ன உண்மைதான். அதுக்கப்புறம் டேங் பேசினதுக்கப்புறம் அவங்களுக்குமே புரிஞ்சிருக்கும் நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்ட்டு. பட் இந்த தடவை அவங்களுக்கே ஒரு மாதிரி அவங்களே அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அந்த நேரத்தில் தாண்டா உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா தான் ஃபோன் வந்திருப்பாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க. ஸோ ஏரியா பசங்க கொஞ்சம் ஒரு 2, 3 பேர் வந்திருப்பாங்க. ஜங்குக்கு சப்போர்ட்டாக தான். என்னாச்சு ஜங்குக், எதுவும் பிரச்சனையா? எதுக்காக திடீர்னு காசு கேட்ட? அது வந்து அம்மா அப்படின்ட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. ஸோ நாம்ஜனுக்கு புரிஞ்சுக்கிருச்சு. ஏன்னா அந்த நியூஸ் அவங்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி தான் ஜின்னையும் பார்த்துட்டு எதுவும் கேட்காத மாதிரி தான் சொல்லுவாங்க. டேய், கையில் இந்த காசெல்லாம் உங்கள் அம்மா போன மாதமே செலவு பண்ணிட்டா. இப்போதைக்கு எங்கள் 2 பேருதையும் சேர்த்து ஒரு 20 லட்சம் இருக்குது. போதும்ல? போதும்ப்பா. பசங்கிட்ட கேட்டியா?
டேய் நாங்கலாம் சேர்த்து கலெக்ட் பண்ணதுல ஒரு 10 கிட்ட வந்துச்சுடா. 12 இருக்குடா. ஏய் 32 தான்டா இருக்கு. இன்னும் 17 வேணுமே. என்ன பண்ண? டேய் சுகா, என் பைக்குக்கு எதுவும் வந்துச்சா என்ன? வந்துச்சு மச்சான். ஆனா என்னடா? அது வந்து அப்படின்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு வந்து ஒரு கார் தான்டா வந்து நிக்கும். ஸோ பார்த்தா வைக்கின் தான் வந்திருப்பாரு. நம்ம ஜங்குக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, "இவன் ஏதோ பண்ணிட்டான்" அப்படின்ட்டு. என்னடா ஆச்சு? அந்த பைக்க யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டியா மச்சான் இவன்? இவனுக்கு வேற வேலையே இல்லையா? ஏய் எதுக்கு தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்கிற? அதான் நான் சொல்லிட்டேன்ல, இந்த பைக் நீ என்னதுன்னு. இத நான் விப்பேன், என்ன வேணா பண்ணுவேன். நீ விப்ப ஜங்குக், நான் எதுவுமே சொல்லல. ஆனா, அது நான் உன்ட்ட தோத்து குடுத்தது. அது வேறத்தவங்கட்ட முன்னாடி இருக்கிறப்ப, நான் உங்கட்டலாம் தோத்த மாரி ஃபீல் ஆகும். அதனால தான் வாங்கக்கூடாதுன்னேன். உனக்கு என்ன? 50,00,000 தானே வேணும்? நான் தரேன். என்ன? அந்த பைக்கெல்லாம் உனக்கு திருப்பி குடுக்கணுமா? ஒரு வேள போன ரேஸ்ல நான் திருந்தாம இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா பண்ணியிருப்பேன் அதையும். ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேன். அதான் என் மனசுக்கு புடிச்ச ஒரு பொருள பணயம் வச்சுட்டேன். உன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பா வச்சுக்கோ. என் லைஃப்ல 50,00,000ன்றது பெரிய விஷயம் கிடையாது. உனக்கே தெரியும். எங்க அப்பா எத்தன பேர் வயித்துல அடிச்சு இந்த காசெல்லாம் வாங்குறாருன்னு. ஸோ, என் பணத்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு நம்புறேன். என்ன ஃப்ரெண்டா நெனச்சேன்னா. அப்படின்டுவாங்க. ஸோ, பக்கத்துல வந்து நம்ம வைக்கினோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான்டா வந்திருப்பாங்க. ப்ளீஸ்ண்ணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களால தான் நாங்க 2 பேரும் இப்ப சந்தோஷமா இருக்கோம். ஒரு ஹெல்ப்பா வச்சுக்கோங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. உங்கள மாரி ஒரு ட்ரூவா இருக்கவங்கலாம் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 50,00,000ன்றது நாங்க எங்களுக்கு ஒரு பொய்யான ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்குற காசு மாரி தான். இப்ப நாங்க மனசார உண்மையான ஒருத்தவங்களுக்கு குடுக்குறோம். வேணான்னு சொல்லாதீங்கண்ணா. ப்ளீஸ். அவன் ரொம்ப ஆல்ரெடி கில்ட்டில இருக்கான். அதுக்காகச்சும் வாங்கிக்கோங்கண்ணா. அப்படின்டுவாங்க. டேங்க்கும் வந்து ஜங்குக்கும் தான்டா ஜங்குக் வந்து டேங்க தான்டா பார்ப்பாங்க. பணம் வாங்குறதுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்கள நம்பலாமா? இல்ல மன்னிச்சு ஏத்துக்கலாமான்னு தான் பார்ப்பாங்க. டேங் வந்து ஓகே அப்படின்னு தான் இது பண்ணியிருப்பாங்க. "வைக்கின், நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னால சும்மாலாம் உன்ட்ட 50,00,000 வாங்க முடியாது. யாரு சும்மா குடுக்குறேன்டா. நீ எனக்கு வந்து வேல பாரு. அதுல உன் சம்பளத்துல நான் பிடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். நான் புதுசா கார் கம்பெனி ஓப்பன் பண்ண போறேன்டா. கார் அண்ட் பைக்கு. ஸோ, அதுக்கு ஒரு சூப்பர்வைசரா இருந்தா நல்லாருக்கும்னு தோணுச்சு. என்ன சொல்ற? டீலா?" அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கும் ஒரு மாரி சரி ஓகே அப்படின்னு தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஃபைனலா வந்து அந்த அமௌண்ட் யார் யாருக்கு செட்டில் பண்ணணுமோ கரெக்ட்டா செட்டில் பண்ணியிருப்பாங்கடா. ஸோ, செட்டில் பண்ணிட்டு நம்ம ஜங்குக் தான் டேங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஜங்குக் வந்து டேங் கைய விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா, டேங் ரொம்ப பயத்துல இருந்திருப்பாங்க. ஸோ, ஏரியா பசங்களுமே வந்து அங்க இருக்கவங்கட்டலாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இந்த விஐபி படத்துல ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்கல்லடா. ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாரி இருக்கும். பாதி ஏரியா பசங்களும் இங்க தான் வந்திருப்பாங்க. பிளாக்கு கொன்னு நாங்க சும்மா விடுவோமா? அப்டின்ட்டு. ஸோ, அதெல்லாம் நம்ம ஜேஹோப் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டயத்துல வந்து நம்ம யூஜின்னு, ஜிம்மின்னு வந்திருப்பாங்க. "என்னாச்சுடா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சா?" "அ முடிஞ்சும்மா." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்க தான்டா பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்கும் சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, டேங்கோட ஹேர தான் சாஃப்ட்டா ரப் பண்ணுவாங்க. "யாரு? இனிமேலாச்சும் ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கணும். புரியுதா? ஜங்குக் உடம்ப பார்த்துக்கோடா." அப்படின்ட்டு அவங்க அம்மா கூட அங்கேருந்து போலான்னு தான்டா பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு சின்ன ஸ்மைல் குடுத்துட்டு, நம்ம ஜேஹோப்க்கு தான்டா அப்போ ஃபோன் வரும். நம்ம யூமின் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பார்த்தா யமுனா தான் கூப்ட்டுருப்பாங்க. அண்ணா மன்னிச்சிடுங்க. இப்ப தான் தெரிஞ்சவங்க மூலியமா வட்டிக்கு தான் கிடைச்சுச்சு. சொன்னீங்கன்னா பையன்ட்ட குடுத்து விட்டுறவா? அப்புறம் மட்டும் இல்லாம நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளை கழிச்சு கல்யாண வேலை அது இதுன்னு போயிடுவோம்ல. நீங்க என்னண்ணா சொல்றீங்க? இல்ல கல்யாணத்துக்கும் சேர்த்தே அவங்கட்ட வட்டிக்கு வாங்கவாண்ணா? அதுக்கு தேவை கிடையாது யமுனா.
"என்னடா சொல்றீங்க?" அப்படின்டுவாங்க. இங்கே ஃபேமிலி எல்லாருமே ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான்டா பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்குமே கொஞ்சம் ஸ்டெப் தள்ளி தான் நிப்பாங்க அவங்க ஃபேமிலியே. ஸோ அவங்களும் ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் பார்ப்பாங்க. ஏன்னா, என் பையனுக்கு என்ன வேணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவனோட விஷய நான் இதுக்கு மேல ஸ்டாப் பண்றதா இல்ல. அண்ணா புரியல. உன் பையனுக்கு எல்லார் முன்னாடியும் கெத்தா இன்ட்ரோடியூஸ் பண்ற மாரி ஒரு அழகான ஒரு பெர்சன பார்த்து கல்யாணம் பண்ணி வை. ஆனா என் பையனுக்கு அவன் மனசு புரிஞ்சு அவனுக்கு வலிக்காம பார்த்துக்கிற ஒரு பெர்சன் தான் வேணும். அந்த மாரி பெர்சன என் பையனே தேடிட்டான். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஆனா கண்டிப்பா நாள கழிச்சு கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா நீங்க உங்க ஃபேமிலியோட வந்துரணும். அப்டின்ட்டு ஃபோன கட் பண்ணிருவாங்கடா. நம்ம டேங் தான் ஒரு மாரி அவங்க அப்பாவ ஷாக்கா பார்ப்பாங்க. "அப்பா நீங்க என்ன மன்னிச்சிடு. நான் மன்னிச்சிடு டேயாங். எங்க ஒரு நிரந்தரமான வேலை இல்லாம போச்சுன்னா, என் பையன் பின்னாடி ஃபீல் பண்ணுவான் அப்டின்ட்டு தான் நான் ஜங்குக்கையும் உன்னையும் ஏத்துக்கிறாம இருந்தேனே தவிர, எனக்கு பிடிக்கலன்னு இல்ல. ஆனா எப்ப அவன் உன் கைய ஒரு நிமிஷம் கூட விடாம இருந்தானோ, நான் என் குடும்பத்த அவ்ளோ தப்பா பேசினதுக்கு அப்புறமும், நீ நான் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்படுவேன்னு, உனக்காக இவ்ளோ தூரம் வந்து நின்றுருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, அவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே, இத விட எனக்கு என்ன வேணும்? என் பையன் சந்தோஷமாவும், ஒரு சேஃபான இடத்துல இருந்தா, ஒரு அப்பாக்கு அதுவே போதும். உனக்கு புடிச்சத குடுக்கக்கூடாதுன்னு இல்ல. உன்ன சின்ன வயசுலேருந்து கைக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டேனா, எங்க அதெல்லாம் உன்ன ஹர்ட் பண்ணுமோன்ற பயத்துல தான், அப்பா அப்படி பண்ணிட்டேன். ஆனா, இப்ப அப்பா மனசார சொல்றேன். எனக்கு மருமகன்னா, அது இந்த ஜங்குக் மட்டும் தான். போ! அப்டின்டுவாங்க. நம்ம தெஹாங்க்லாம் ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஜங்குக்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஸோ 2 பேருமே அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிருவாங்கடா. நம்ம ஜங்குக்கையும் டேங்கையும் தான். ஜங்குக்கும் டேங்கும் தான் ஹக் பண்ணிக்குவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சுருவாய்ங்க. டேஷன் கூட பார்க்க மாட்டாங்க. போலீஸ்லாம் வந்து அவைங்க அமைதியா இருக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் யாருமே கேட்க மாட்டாங்க. நம்ம மின்யூஜ் தான் அப்படியே அங்க ஒரு ஏட்டையா இருப்பாரு. அவர்கிட்ட தான் போயி, "சார் துப்பாக்கி சுடுமா?" "ஏன்டா?" "இல்ல என் மச்சான் லவ் ஃபைனலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நேரா ஏரியா சைடுனா வெடி வெடிப்போம். அதான்." "டேய் போலீஸ் துப்பாக்கிடா, ஒவ்வொரு புல்லட்டுக்கும் கணக்கு காட்டணும்." "பரவால்ல சார், மேல காக்கா போச்சு. எச்சி பண்ணிடக்கூடாதுன்னு சுட்டேன்னு சொல்லுங்க." அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கும் சுட்டுருவாரு ஒரு புல்லட்ட. ஏட்டியாக்கு செம்ம கோவம் வந்துரும். அடிக்க தான் போவாரு. அதுக்குள்ளயே ஓடி போயிருவாரு மின்யூஜு. ஸோ அங்க இருக்க எல்லாருமே அத தாண்டா பார்த்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலா நம்ம டேக்குக்கு வந்து ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. ஸோ ஜிம்மினுக்கும் ஹேப்பியா இருக்கும். நம்ம சுகா தாண்டா அப்படியே ஜின்னுகிட்ட போலான்னு போவாங்க. சரி, இப்ப நம்ம எப்படி? என் மூத்த பையனுக்கு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணேன். என் 2வது பையன் இன்னும் ஸ்கூலவே முடிக்கல. ஐயோ! மாமனாரே! நீங்க அப்பலாம் கவலைப்படாதீங்க. அது என்னதான் இருந்தாலும், எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஜிம்மின் படிப்பு முடிக்கிற வரைக்கும் நானும் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன மிஞ்சி போனா 2 வருஷம். அப்படிதானே பேபி? சாவடிச்சுருவேன். அப்பா இருக்காங்க. அப் சாரி அப்படின்டுவாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஜாக் தான்டா. நம்ம யூஜின்ட்ட தான் போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அ அப்புறம் ஆன்டி எங்க மச்சான ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள மாரி ஒரு மாமியார் கிடைச்சா, பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன என்ன சொல்ற தம்பி? அதெல்லாம் ஆன்டி, உங்க பையனோட வாழ்க்கைக்காக நீங்க ரொம்ப உழைச்சிருக்கீங்க. பாவம் உங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும். ஆனா உங்கள பார்த்தா வயசானவங்க மாரியே தெரியலையே! ஓ! அப்படியா? என்ன ஆன்டி சீக்ரெட் மெயின்டெயின் பண்றீங்க? ஏய்! அது என் பொண்டாட்டிடா. அப் சாரி அங்கிள். நான் ஏதோ ஒரு நல்ல உள்ளத்துல விசாரிச்சேன். ஏய்! நாயே! போய் தொல அங்கிட்டு.
அப்படின்டுவாங்க சுகா. நம்ம ஜாக்குன்னும் அங்கிட்டிருந்து டக்குன்னு ஓடி போயிருப்பாங்க. நம்ம ஜின்னுக்கு தான் ஒரு மாரி ஜிம்மின் தான் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கடா. ஃபைனலா நம்ம நாம்சுன்ட்ட தான் வந்து நம்ம ஜேஹோப் சாரி கேட்பாங்க. அந்த ஃபேமிலியே ஃபைனலா வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஃபைனலா அந்த மேரேஜ் டே தான்டா, நம்ம அந்த ஏரியாவே செம்ம கலாட்டாவா இருக்கும். கட் அவுட் ஃபுல்லாமே குல்ஃபி, குக்கி, வெட்டிங் ஆனிவர்சரி தான் போட்டிருப்பாய்ங்க. அதிலயும் இந்த கெத்து காட்டுற பசங்கலாம் பிளாக் வெட்டிங் அப்டின்ட்டு கட் அவுட் அடிக்கிறது. நெறையா மஜா பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலலாம் ஒரு இதில வந்து ஒன்லி போகி ஃபார் மை குல்ஃபின்னு போட்டு நம்ம டேக்குக்கு வந்து பின்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து டேங்க பின்னாடி இருந்து ஹக் பண்ற மாரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி நெறைய கட் அவுட்டெல்லாம் ஃபன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படியே அந்த மண்டபம் தான்டா ஃபைனலா மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம டேங் தான் அந்த பொக்கே தூக்கி போடுறதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தூக்கி போட்டா அது நேரா வந்து நம்ம ஜிம்மின்ட்ட தான் விழுகும். நம்ம பிளான் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. ஸோ ஜிம்மின் யார்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. "ஏய் என்னடா அது? என்ட்ட தான் குடுக்கணும். யார பார்த்துக்கிட்டு இருக்க?" நான் ஏன் உன்ட்ட குடுக்கணும்? எனக்கு பிடிச்சவங்கட்ட குடுப்பேன்." "அப்படி சொல்லு ஜிமின், இங்க வா மாமாட்ட." இதோ வரேன் மாமா." அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஓடி போயிருவாங்கடா. "ஏய் அவன் எப்படா மாமாவானான்? உன்ன கொன்றுவேன் அவன மாமான்டேனா." "ஏய் இந்த வீட்டோட மூத்த மருமக. நான் சொன்னா தான் இங்க எதா இருந்தாலும் நடக்கும். புரியுதா? நீ என்னடா சொல்றது? மாமா நீங்க சொல்லுங்க. உங்க பையனுக்கு நான் தேல." ஐயோ! மன்னிச்சிடுங்க சுகா. ஃபர்ஸ்ட்டு நான் அப்படி இருந்தேன். ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மூத்த மருமகன் கண்ட்ரோல் தான். நீங்க எதா இருந்தாலும் அவன்ட்ட தான் கேட்டுக்கணும். இதெல்லாம் லாய்ச்சிக்கே இல்ல. ஜங்குக்கு, உன் லவ்வுக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா. அதெல்லாம் முடியாது. உண்மையிலே நீ எங்க வீட்டு பையன லவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்ணா தான் கல்யாணம். அப்படி இல்லைன்னா சன்னியாசியா போ. ஏய் நான் உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? ஃபேமிலியானா? ஃபேமிலி தான மச்சான். ஜிமின்னு, ம் என் மாமாவுக்கு பிடிச்சா தான் நான் உன்ன கட்டிக்கிருவேன். இல்லைன்னா சன்னியாசியா போ. ஆனா வேற எவனையாச்சும் கட்டிக்கணும்னு நெனச்சா தோல உரிச்சிருவேன். அப்படின்டுவாங்க. ஸோ ரொம்ப ஹேப்பியா போகும்டா அந்த மூமெண்ட்டு. ஸோ எப்படியோ நம்ம டேங்க்குமே ரொம்ப ஹேப்பியா இருக்கும். நம்ம ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிட்டு, ஐ லவ் யூ குக்கி. ஏய் குக்கி குக்கின்டாதடா. ஏன்? நீ மட்டும் என்ன குல்ஃபின்ற. நான் உன்ன குக்கின்னு சொன்னா தப்பா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? குக்கியையும், குல்ஃபியையும் சேர்த்து சாப்பிட்டா சொர்க்கமா இருக்குமா. ம். அந்த சொர்க்கத்த இன்னைக்கு நைட் உனக்கு காட்டவா? காட்டு. அதுக்கு தானே நானும் வெயிட் பண்றேன். அப்படின்டுவாங்க. ஸோ மண்டபத்திலே வேற மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாவம் மத்தவங்களுக்கு தெரியாது. அவங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மூமெண்ட் ரொம்ப ஹேப்பியா போகும். ஸோ இப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான்டா, நம்ம டேங்க் வந்து இப்போ வந்து 24 தான் ஏஜ் இருக்கும். நம்ம டேங்க் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த டாக்டர வந்து டோட்டலா விட்டுருப்பாங்க. ஏன்னா, நம்ம ஜேஹோப்பே சொல்லியிருப்பாங்க, "உனக்கு பிடிக்காது நீ எனக்காக பண்ண வேணாம். உனக்கு டிராயிங் தான் பிடிக்கும்னா, நீ அத ஃபுல் ஃபோக்கஸ் எடுத்து பண்ணு." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்குமே சரி ஓகே, "உனக்கு புடிச்சத பண்ணுடா." அப்படின்ருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம டேங் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்ட்டா தான்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய கம்பெனில. ஸோ, ஜங்குக்குமே வந்து அகைன் ரேசிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, நம்ம வைக்கின் கம்பெனி கீழ தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பர்வைசரா. ஸோ, அப்போ வந்து ஒரு மாரி அந்த ரேஸ் ஃபீல்ட்லலாம் பார்க்கும்போது சேடா இருந்திருக்கும் ஜங்குக்கு. அதனால டேங்க் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான், "நீ உனக்கு புடிச்சத பண்ணு. ஆனா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, உன் மேல எந்த காயமும் இருக்கக்கூடாது." அப்படின்ட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் அனுப்பி விட்டுருப்பாங்க. இத வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஜங்குக் வந்து ஜேஹோப்ட்ட தான் போய் சொல்லியிருப்பாங்க, இந்த மாரி நான் போறேன் அப்படின்ட்டு. நம்ம ஜேஹோப்புமே சரி நீ போ, என் பையனுக்கு பிடிச்சிருந்தா நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன்ருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியுமே ஹேப்பியா தான் இருந்திருக்கும். இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜிம்மினும் அண்ட் சுகாவும் தான்டா. ஸோ ஜிம்மின் வந்து நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னனால, ஸோ போன இயர் தான்டா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. 1 இயர்ல தான் ஒரு இயருக்கு முன்னாடி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. சுகாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட அந்த ஷெட் பிஸ்னஸ் தான் எடுத்து நடத்துவாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து சுகாக்கும் ஒர்க் பண்ணி குடுப்பாங்க. அண்ட் அதே சமயம் வந்து வைக்கின் கம்பெனிலேயே சூப்பர்வைசராவும் இருப்பாங்க. அண்ட் ரேசிங் ஃபீலும் பண்ணுவாங்க. இந்த மாரி அவங்களுக்கு புடிச்சத வந்து டேங்கோட ஃபுல் சப்போர்ட்டோட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் டேங்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட டிராயிங் அந்த ஆர்ட் கேலரிய வந்து ரொம்ப பெருசா கொண்டு போவாங்க.
கம்பெனி கீழ தான் வேல பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அதோட வந்து ஒரு ஆர்ட் கிளாஸ் சொல்லிக் குடுக்குறது, இந்த மாரி கேலரி அவங்களுக்குன்னு வைக்கிறது, இந்த மாரி நெறையா வேல பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான்டா அந்த லைஃப் வந்து அவங்களுக்கு போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த ரேசிங் ஃபீல்டு தான். பட் இது மிட் நைட்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு மார்னிங் டைம் தான். ரொம்பலாம் இல்ல. ஒரு 10 ஆர் 11 கொஞ்சம் வெயிலா தான் இருக்கும். பட் அதுலயுமே வந்து நம்ம டேங் தான் அவங்க கையில வந்து அவங்களோட 3 இயர் பாய் தான். பேரு டேக்குக். அவங்கள வச்சுக்கிட்டு தான் அந்த ரேசிங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜங்குக் கரெக்ட்டா டேங் கிட்ட வரும்போது கண்ணடிச்சுட்டு அவங்க குழந்தைக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் குடுத்துட்டு தான் போவாங்க. "இங்க பாரு டேக்குக், அப்பா பாரு, அப்பா பாரு. நீயும் வளர்ந்தோனே இப்படிதான் அப்பா மாரி இருக்கணும். இருப்பீங்களா? பப்பா?" பாப்பா தான். இன்னும் இந்த டேக்குக்கு வாய் பேச வருதான்னு பாரேன். வளர்ந்ததுக்கப்புறம் வாய் பேசுவியா? இல்ல இப்ப உங்க அப்பன மாரி இருப்பியான்னு தான் தெரியல. அப்டின்டுவாங்க. அந்த குழந்தைய அழகா வச்சு மடியில வச்சுட்டு தான் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஃபுல்லாமே கேப்ஷன் பறக்கும்டா. நம்ம பிளாக் ரேஸ பாக்க அவங்க ஃபேமிலியோட வந்த டேங் அப்டி இப்டின்ட்டு வரும். ஸோ அப்படியே அந்த ரேஸ் அவங்களுக்குள்ள முடியும்டா. வழக்கம் போல ஜங்குக்க யாரு பீட் பண்ண முடியும்? ஸோ நம்ம ஜங்குக் தான் வின் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேயாங்கும் டக்குன்னு ஜங்குக் கிட்ட தான்டா வருவாங்க. நம்ம ஜங்குக்கும் அவங்களோட கோட் இதெல்லாம் கழட்டிட்டு நேரா நம்ம டேங்க தான் வந்து ஹக் பண்ணிக்கிருவாங்க. "எப்புட்றா? மாமா ரேஸ் நல்லா இருந்துச்சா?" "ம். சார் எல்லாத்துலயும் ரொம்ப வைடு தான் போல." "ஏய்! வைடு இல்லாம இருந்தா 1 மாசத்துல உனக்கு எப்படி பிள்ள குடுத்துருப்பேன்? ஏதோ நீ 1 இயர் என் கூட என்ஜாய் பண்ணணும்னு சொன்னனால தான் போனா போதும்ன்னு பொழைக்க விட்டேன். இல்லன்னா மேரேஜ் ஆன அன்னைக்கே குடுத்துருப்பேன்." ச்சீ பொறுக்கி! எப்படி பேசுற? டேக்குக்கு இப்போ 3 வயசாச்சு. என்ன பண்ணாலும் அவனுக்கு நல்லா கேட்கும். அதான் தெரியுதே. "டேய் டேக்குக்கு அப்பாட்ட வாங்க" அப்படின்ட்டுவாங்க. ஸோ டேக்குக்கு வேகமா அவங்க அப்பாட்ட தான்டா போய் அங்க கழுத்த தான் ஹக் பண்ணிக்கிருவாங்க. "சாருக்கு எதுவும் காயம் பட்டுச்சா என்ன?" "ஏய் நான் தான் சத்தியம் பண்ணேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் படல. நல்லா தான் இருக்கேன். சின்னதா ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என் பொண்டாட்டி கூட." ஏய் தூங்குனா நல்லா ஆயிரும்னு சொன்னேன்டா." ம். ஆகும், ஆகும். இன்னைக்கு நம்ம ஃபேமிலி டின்னர் இருக்கு. மறந்துட்டியா என்ன?" "அது என்ன ஃபேமிலி டின்னரு? அது என்ன ஃபேமிலி டின்னரு? மாசத்துல 3/4வாசி நேரம் நீ உங்க அம்மா வீட்டுல தான் சுத்துற. என்ன சொல்ல வர?" "ஆமா. தடிக்கு விழுந்தா வீடு இருக்குன்றதுக்காக என்னைய வேலைக்கு அனுப்பிட்டு ஃபுல்லா உங்க அம்மா வீட்ல தானே இருக்க. ஸோ இப்ப நான் உன் வீட்ல ஒரு வேலையும் பார்க்கலன்னு சொல்றியா?" "அப்படி சொல்லலடா." மிஸ் சீனோ ஜங்குக், நீங்க யார்ட்ட பேசுறேன்னு பார்த்து பேசணும். நான் ஒண்ணும் கிம் டயாங் கிடையாது. நீங்க எது சொன்னாலும் பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் இப்ப நான் சீனா டயாங். அதனால நான் பேசும்போது குறுக்கா பேசினாலோ, இல்ல எனக்கு அகைன்ஸ்டா பேசினாலோ சுத்தமா பிடிக்காது. வகுந்துருவேன். புரியுதா? அப்டின்டுவாங்க. பட் நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு டேங்க தான்டா ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணுவாங்க. அவங்க பேபி வந்து ஒரு மாரி பொசசிவ் ஆயிட்டு அவங்க அப்பாவ தான் மொறச்சு பார்க்கும். "ஏய்! என் பொண்டாட்டிய நான் கிஸ் பண்றேன். உனக்கு என்னடா? நான் கிஸ் பண்ணலன்னா நீலாம் வந்திருக்கவே மாட்ட. ஆளு தம்மாதுன்னுன்ட்டு என்ன பொசசிவ் ஆகுற?" அப்டின்டுவாங்க. பட் டேக்குக்கு ஒரு மாரி அழுதுட்டு ஜங்குக்கோட முடிய தான்டா புடிச்சு ஆய்வாங்க. நம்ம டேங்லாம் பார்த்து சிரிப்பாங்க. "ஏய் உன் பிள்ளைய சொல்லி விட சொல்லுடா வலிக்குது." "நல்லா பண்ணு பேபி." அப்படிதான். "அப்பா எப்படிலாம் அம்மாவ கஷ்டப்படுத்துறாங்க. நீ நல்லா பண்றா." அப்படின்டுவாங்க. ஸோ இதுவே ஒரு வீடியோ எடுத்து ஃபேன் பேஜ்லாம் பறக்கும்டா அங்கிட்டு. பிளாக் இன் குல்ஃபி, போகி ஃபார் ஹிம் அப்படி இப்படின்ட்டு நெறைய ஃபேன் பேஜ் டேக் ஐடியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபைனலா அந்த டின்னர் தான்டா. நம்ம ஜிம்மின் தான். ஜிம்மின் வந்து ஒரு 5 மந்த் பிரெக்னன்ட் இருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம சுகர் ரொம்ப டேக் கேர் பண்ணி தான் பார்த்துக்குருவாங்க. அதே மாரி தான் நம்ம ஜங்குக்குமே வந்து டேங்க ரொம்ப டேக் கேர் பண்ணி தான் கூட்டிட்டு வரது. இந்த மாரி பொக்கிஷம் மாரி பார்த்துக்குருவாங்க. நம்ம நாம்ஜூனும் சரி, அவங்க வந்து 2 பேருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்குறாங்க. ஜிம்மினையும் சரி, டேங்கையும் சரி, அவங்க பையன் மாரி தான் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேஹோப்புக்கும் சரி, யூஜினுக்கும் சரி ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ஒரு நல்ல இடத்துல தான் நம்ம குடுத்துருக்கோம் அப்டின்ட்டு. அப்புறம் சம்மந்தி, டின்னர்ன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? ஹ அதானே! சீக்கிரம் சாப்பாடு போடுங்கப்பா, எனக்கு பசிக்குது. பேபி நீ இப்போதெல்லாம் ஹோ! அப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றியா? அ இல்ல பேபி நான் அப்படி சொல்லல. நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. இரு நானே பரிமாறுறேன். அப்படின்ட்டு சுகா டக்கு டக்குன்னு பரிமாறுவாங்க. நம்ம ஜங்குக் தான்டா ஒரு மாரி சுகாவ பார்த்து ஸ்மிர்க் பண்ணுவாங்க.
ஆனா டேங் பிரெக்னன்ட்டா இருக்கப்போ ரொம்ப ஓட்டியிருப்பாங்க சுகா. இப்ப ஃபுல்லா சுகா ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி மீட்டிங் தான்டா ரொம்ப ஹேப்பியா போகும். நம்ம ஜங்குக் தான் டேக்குக்கு வந்து மடியில தான் உட்கார வச்சு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்ளோ ஹேப்பியா இருக்கும் அந்த மூமெண்ட்டு. சாப்பாடுலாம் முடிச்சுட்டு நம்ம டேக்குக்கு தான்டா பைக்ல உட்கார வச்சு அந்த ஏரியாலயே ரவுண்ட் அடிப்பாங்க. அது வந்து டேக்குக்கு வந்து பைக்ல போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நைட்டு தூங்கும்போது கண்டிப்பா அவங்க அப்பா கூட எங்கேயாச்சும் பைக்ல போணும். நம்ம டேங் வந்து அப்படியே தானே அவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பரவால்லண்ணா. கடைசில ஏதோ ஒரு விஷயத்துக்காச்சு போராடி அப்பா ஒத்துக்கிற வச்சிட்டியே! பின்ன இவ்ளோ லவ் பண்றவன எந்த பைத்தியக்காரன் தான் விட்டுட்டு போவான்? அப்படி விட்டுட்டு போறதுக்கு நானும் பைத்தியம் கிடையாதுல்ல. உன்ன மாரி நானும் தெளிவு தான். அது என்னமோ உண்மதான். அப்படின்டுவாங்க. ஸோ பார்த்துக்கிட்டே அவங்க தான்டா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சுகா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம்மின அப்பப்போ வந்து செக் பண்றது, கேர் பண்றதோட தான் இருப்பாங்க. நம்ம டேங் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து எப்படி டேக்குக்கு கேர்ஃபுல்லா அந்த பைக்ல கொண்டு போறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ரவுண்ட் வந்து டேங் கிட்ட தான் நிப்பாட்டுவாங்க. "ஏய் பியூட்டிஃபுல். ம். சொல்லுங்க மிஸ்டர். அ இந்த யங் மேனுக்கு உங்கள என் பைக்ல உட்கார வச்சு ரவுண்ட் போணும்னு ஆசையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் பைக்ல உட்காருவீங்களா? ஐம் சாரி மிஸ்டர். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னோட ஹஸ்பண்ட் சரியான பொசசிவான ஆளு. நான் வேற ஒருத்தவங்க கூட பைக்ல போறேன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான். வெல் இட்ஸ் ஓகே. என் கூடனா கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டான். ஏன் அப்படி? ஏன்னா இந்த உலகத்துல விளையாட்டுக்கு கூட என்ன தவிர வேற யாரும் உனக்கு ஹஸ்பண்டா இருக்க முடியாது. அதான். ஜங்குக் ரொம்ப தானே நீ பொசசிவ் வர 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 அப்படின்ட்டு ஜங்குக்கோட தலையில அடிச்சு தாண்டா பின்னாடி உட்காந்து ஹக் பண்ணிக்கிருவாங்க ஜங்குக்கு டைட்டா. ஸோ அப்படியே அவங்க பேபியோட ஹேரையும் அப்படியே கேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை என் பைக்கில் உட்கார வச்ச ஃபீல் வருதுடா. ம் ஃபர்ஸ்ட் டைம் தான். அண்ணா எனக்கு எல்லாமே புதுசாக இருக்கும் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும். ஐ லவ் யூ ஜட்டா. ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல முன்னாடி யார் உட்காராங்கன்னு சொல்லி சண்டை வரும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? நீ வந்து முன்னாடி உட்கார போறியா என்ன? நீ உட்காந்தா ஓட்டுவேன் தான். ஆனா ஓட்டிடலாமா? நீ உட்காந்து நான் ஓட்டாம எப்படி போவேன்? ஏய் கிறுக்கு பயலே! நான் எதுக்கு முன்னாடி உட்காரணும்? உன் பிள்ளை கூட சண்டை போடுறதுக்கு பிரச்சனை வரும்னு சொல்றேன். அப்படின்டுவாங்க. நம்ம ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்றான்னு டக்குன்னு ஏதோ ஒண்ணு கிளாஸ் ஆயி பைக்க தான்டா நிப்பாட்டிருவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேல தான்டா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாருமே மேல நிண்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சுகா அப்புறம் ஜேஹோப் சாரி சுகாவும், ஜிம்மினும் அந்த வாசல்ல தான்டா உட்காந்துருப்பாங்க. நம்ம சுகா வந்து ஜிமின் கூட கொஞ்சம் நடந்து குடுத்துட்டு, அப்புறம் பால் தான்டா குடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஆகட்டும். பால் குடுத்தா நல்லா தூங்குவான் அப்டின்ட்டு. ஸோ, அத தான் வந்து டேக் கேர் பண்ணி குடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் வந்து அவங்க ஃபேமிலியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் திடீர்னு ஏன் நின்டாங்கன்னு தெரியாம தான் கன்ஃப்யூஸா பார்ப்பாங்க. நம்ம ஜங்குக்கு ஒடனே டேங்க தான்டா பார்ப்பாங்க லைட்டா திரும்பி. "ஏய் உண்மையா? செகண்டா? ம். இதுக்கு தான் சொன்னேன். இன்னும் 2 வருஷத்துக்காச்சும் ஒழுங்கா புரொடக்ஷன் யூஸ் பண்ணுன்னு. சார் கேட்டீங்களா? இப்ப பாரு, என் மூத்த பையனுக்கு விவரம் தெரியறக்குள்ளயும், அவன் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் வரப்போது. ஏய் ஏய் குல்ஃபி. ம். ஆமாடா. இந்த குல்ஃபியும், குக்கி காம்பினேஷனும் நல்லா இருக்கு போல. அதான் சாரு ஓயாம டேஸ்ட் பண்ணி, இப்ப இன்னொன்னு வந்துருச்சே. ஏய் உண்மையா சொல்றியாடா? மொக்கு. "இதுல யார்றா பொய் சொல்லுவா? உண்மையா தான் சொல்றேன்." அப்படின்டுவாங்க. ஸோ டயாங் தான் ஜங்குக்க டைட்டா ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கோட செக்ல தான் கிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜங்குக் வந்து அப்படியே டயாங்கோட ஹேண்ட பிடிச்சு தான்டா கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு அவங்க பேபியையும் அப்படியே கிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் பொசசிவ் ஆச்சே. அப்படின்ட்டு அந்த வண்டி வேகமா ஸ்பீட் ஆகும்டா. ஜங்குக்லாம் கத்துவாரு. நான் நான் அகைன் அப்பாவாயிட்டேன் அப்படின்ட்டு. ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வாய தொறந்து பார்ப்பாங்க. நம்ம ஜிம்மின்லாம் அவ்வளோதான் "டேய் உன்ன இங்க சமாளிக்க முடியலடா" அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சுகாக்குலாம் சந்தோஷமா இருக்கும். இதுக்கு தான்டா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு.
நீயும் செத்தடா அப்படின்டுவாங்க. ஸோ ஃபைனலா எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துட்டு நம்ம ஜங்குக்கும், டேங்கும் ரூமுக்கு தான்டா வந்து தூங்குவாங்க. நடுவுல வந்து அவங்க பேபி தான் படுத்திருக்கும். ஃபோன தான் நம்ம ஜங்குக், டேங் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஜங்குக் வந்து கத்திட்டு போனத தான் அப்படியே அனிமி மாரி கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு டேங்க்கும் ஒரு மாரி இருக்கும். "டேய் ஏன்டா இப்படி பண்ற?" நான் என்ன பண்ணேன், என் பொண்டாட்டிக்கியோ எனக்கு ஷேர் பண்ண ஒரு சந்தோஷமான விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். தப்பா? ஒரு மேல ஒண்ணும் இல்ல. தூங்கு. நாளைக்கு உனக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல. ம். ஏய் குல்ஃபி. ம். லவ் யூ டா. லவ் யூ ஸோ மச். இப்ப தூங்குங்க. ஏய் என்னடா? என் லைஃப் எப்படியோ போயிருக்கும்னு நெனச்சேன்டா. ஆனா நீ டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்ட. ஹோ! அப்ப இங்க மட்டும் என்னவா? நானும் என் லைஃப் எப்படியோ தான் போயிருக்கும்னு நெனச்சேன். ஆனா இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆகலையா என்ன? இதுக்கப்புறம் தான் நமக்கு பார்க்க வேண்டியது நெறையா இருக்கு. ஸோ, இந்த ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு தூங்குங்க. டேய் அது வந்து ஷூ தூங்கு அப்படின்னுவாங்க. ஸோ, அப்படியே 2 பேரும் கண்ண மூடியிருப்பாங்கடா. அகைன் திரும்பி 2 பேரும் ஒரே நேரத்தில கண்ண தொறப்பாங்க. தொறந்துட்டு அப்படியே அவங்க ஒருத்தர் ஒருத்தர பார்த்து தான்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ குல்ஃபி. மை குக்கி. அப்படின்ட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, அப்படியே டேக்குக்கோட ஃபோர்ஹெட்ல தான்டா கிஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜங்குக்கும் அதே மாரி தான். டேங்கும் அவங்க குழந்தையோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, இப்ப இருக்க செகண்ட் பேபியோட வயித்துல, அதாவது அந்த வயித்துல தான்டா கைய வச்சு, "தேங்க் யூ ஸோ மச்டா அண்ட் லவ் யூ." போதும் லவ் யூ சொன்னது. தூங்கு. அப்படின்டுவாங்க. ஸோ 2 பேருமே அவங்க குழந்தைங்களோட அவ்வளோ ஹாப்பியா தூங்குவாங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கும் சரி, ஃபைனலா அவங்க பையனுங்களுக்கான ஒரு லைஃப் கரெக்ட்டா அமைஞ்சிருச்சுன்னு ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டோரி முடியுதுடா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த எண்டிங் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் சீக்கிரமே புது எஃப்எஃப்ல நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு அதே மாரி கிடைக்கும்னு நம்புறேன். ஐ ஹோப். அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு தெரியும் இப்ப எல்லாருமே படிக்கிற சீசன்ல இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பிடிஎஸ் சொன்ன ஒரே விஷயம் படிக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் அண்ட் ஸ்டடீஸ் தான். அதே தான் நானும் சொல்றேன். படிங்க. ஹெல்த் அண்ட் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டைம நீங்க வேல்யூபிளா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படியும் சொல்லலாம். ஆனா கண்டிப்பா எனக்காகலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைஃப பேலன்ஸா கொண்டு போங்க. கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அண்ட் லவ் யூ ஆல் ரா. எல்லாருமே ஹெல்த் அண்ட் ஃபிட்டா இருக்கணும். ஓகேயா? ம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஸ்டோரி வரும். அண்ட் இன்னொருத்தவங்க வில்லேஜ் பாய் அண்ட் சிட்டி மாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அந்த எஃப்எஃப் போடுறேன்டா. அண்ட் லவ் யூ ஆல். சீ யூ சூன் அகைன்.